மகிழ்ச்சியான மாலை வணக்கம். கண்டிப்பா இந்த மாலை நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாலையா தான் இருக்க போகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில நெறைய விஷயங்கள்ல ஏதாவது சேலஞ்சஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எதை எடுத்தாலும் பிரச்சனை தான். பணத்துல பிரச்சனை, உறவுகளோட பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, எத பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளோடவே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே நம்மகிட்ட இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு கேட்டா, நம்ம நினைக்கிறது, நம்ம சொல்றது என்னவா இருக்கும்னா, இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை அப்படின்னு நிறைய காரணங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம ப்ராப்ளம்ஸ் அத்தனைக்குமே காரணம் நம்மளுடைய எமோஷன்ஸ் தான். இந்த எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கு, நெகட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கு. இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வெல் அண்ட் குட். நெகட்டிவ் எமோஷன்ஸை சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களால வாழ்க்கையில எந்த ஒரு சேலஞ்சஸையும் ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போக முடியாது. இந்த எமோஷன்ஸை அது கயிறு மேல நடக்கிற மாதிரி தான். ஸோ எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேலண்ட். அது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 2 நாள் பயிற்சி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சோ இதுல கிட்டத்தட்ட நீங்க இத்தனை பேர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த மாநிலத்துல நிறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு புது விஷயத்த கத்துக்கணும், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த பயிற்சி எனக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவ போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடவும் எதிர்பார்ப்போடவும் நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா இந்த 2 நாள் பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி, அதாவது ரொம்ப பாசிட்டிவா உங்களோட லைஃபை நீங்க லீட் பண்ண போறீங்க. அதுக்கு உத்தரவாதமா என்னால சொல்ல முடியும். சோ இந்த 2 நாள் பயிற்சியை முழுமையா கரெக்டா அட்டென்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது வந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எண்ட் ஆஃப் த செஷன்ல சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அப்ப நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருக்க போகுது. வெல்கம். இது முக்கியமா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பயிற்சியை கொடுக்க போறவர் யாரு? கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய எனர்ஜி இளங்கோவன் சார் தான். இவர் பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் உள்ள ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் கூட. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த பயிற்சியை பலருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களோட லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு டேலண்டோட உள்ள ஒரு பர்சனான நம்ம இளங்கோவன் சார் தான் இன்னைக்கு இந்த எமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்க போறாங்க. வெல்கம் இளங்கோவன் சார். வெல்கம் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். எமோஷன் மேடமே அதை பத்தி ஒரு விளக்கமே கொடுத்துட்டாங்க. என்ன எமோஷன்னா என்ன ஏது அப்படின்றது. இட் இஸ் வெரி எசென்சியல் ஸ்கில். கிட்டத்தட்ட ஒரு டாப், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப முக்கியமான ஸ்கில் இல்ல, டாப் 10ல இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்கில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியம். இதை இன்னொரு சொல்லலாம், இக்யூ அப்படின்றது, எமோஷனல் கோஷன்ட் அப்படின்றது சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்கும் ஸ்கில் இருக்கு. ஒரு அகாடமிக்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு ஸ்கில் இருக்கு. ஸ்கில்ல கத்துக்கிட்டு அதுல மூலமா வெளியே வரும் அகாடமிக்ல. அது முடிச்சுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்க நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, எந்த வேலைக்கு நம்ம போறோமோ அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில் எடுத்து. பட் அது அகாடமியா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கட்டும், முக்கியமா லைஃப் ஸ்கில். லைஃப்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாழணும்னா அது முக்கியமா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா லைஃப் ஸ்கில். அந்த லைஃப் ஸ்கில்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு டூல், ரொம்ப முக்கியமான டூல். இது இன்டர்நேஷனல் லெவல்ல டாப் 10ல இருக்கிற ஒரு பெரிய ட்ரைனிங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் கோஷன். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. எதுக்காக இது அப்படின்னா, டு மேனேஜ் எமோஷன்ஸ் இன் பாசிட்டிவ். எமோஷன்றது மேடம் சொன்னாங்க, எமோஷன்றது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. பட் அந்த எமோஷனை எப்படி நம்ம நெகட்டிவா இருந்தா கூட அதை பாசிட்டிவான வழியில எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது தான் மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதை பத்தி ஒரு 2 days ப்ரோக்ராம் தான், இன்னைக்கும் நாளைக்கும் 7:30 to 9, ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் இது. இதை நீங்க கவனமா பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு குறிப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் நோட் புக் எடுத்து வச்சுங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்லைடு கூட, அந்த பிபிடி கூட நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புறேன். எல்லாத்தையும் நீங்க காப்பி பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுல ஏதாவது நான் சொல்லும் பொழுது, உங்களுக்கு கேட்கும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணும், இன்சைட், உள்ளுக்குள்ள ஒரு ஐடியா வரும். அதெல்லாம் ஐடியா எழுதிங்க. உங்க நோட் புக்கை எப்படி எடுத்தீங்கன்னா, இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, இன்சைட், ஒரு ஐடியா பளிச்சுன்னு பல்ப் எரியும், அதை எழுதிக்கிங்க.
இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்க, இதை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டவுட்டை எழுதி வச்சுங்க. நான் வந்து ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு நடுவில் உங்களை ஏதாவது கேட்கும்போது டவுட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, என்ன இந்த கிளாரிபிகேஷன் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா வந்து ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மேடம் சொன்ன மாதிரி நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். பட் ப்ரீவியஸ்லி இப்பவும் கூட நான் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்பெனி தான் வச்சிருக்கேன். இது மூலமா டெக்னிக்கல் ஸ்கில் தான் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறது. வேரியஸ் ஸ்கில்ஸ், ஐடி ஸ்கில் இருந்து லேட்டஸ்டா இருக்கிற பிளாக் செயின் டெக்னாலஜி வரைக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பட் இது மட்டுமே போதாது, லைஃப் ஸ்கில் வேணுன்றதால லைஃப் ஸ்கில்ல வேரியஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதுல ரொம்ப முதன்மையான ஸ்கில் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தான். இப்போ நம்ம டைரக்டா வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவோம். எமோஷன் எமோஷன் ஏன்னா எல்லாமே என்னதான் எனர்ஜி தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனர்ஜி இஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேரே வந்து எனர்ஜி கே இளங்கோ. எல்லாமே எனர்ஜி தான் எல்லாமே. அதாவது எமோஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அதாவது நம்ம யாரு அப்படின்னா எனர்ஜி. இப்ப நான் பேசுற இந்த சவுண்டு பாருங்க, அதுவும் எனர்ஜி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி பாருங்க, அதுவும் எனர்ஜி. உங்க வீட்டுல இருக்கிற பொருளுக்கு பாருங்க, அதுவும் எனர்ஜி. அந்த ஜூம்ல வர்றது எல்லாமே எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அந்த வேவ்ஸ் மேலே போயிட்டு வருது இல்லையா, இதை தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். வைப்ரேட் ஆகுறது அலைவரிசை எப்படின்றதுதான், அது உங்களுக்கு தெரியும். இதுதான் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இதுல நம்மளுடைய எமோஷனுக்கு பாருங்க, எனர்ஜி இன் மோஷன், அதுதான் எமோஷன். இப்போ எமோஷன்ஸை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்றது. பாசிட்டிவான எமோஷனுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், ஜாய், லவ், பேஷன், என்தூசிசம், ஆப்டிமிசம், ஹோப்ஃபுல்னஸ், கண்டென்ட்மெண்ட். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ண உணர்வுக்கான எக்ஸாம்பிள். பாசிட்டிவான உணர்வு ஞாபகம் வச்சுங்க. எமோஷன்ன்றது ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்து எமோஷன்ன்றது ஒரு உணர்ச்சி. அது வந்து என்ன பாசிட்டிவான இருக்கிறதுலாம் சொல்லிட்டேன். இப்ப நெகட்டிவா என்ன அப்படின்னா, போர்டம், பெசிமிசம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், டவுட், ஒரி, பிளேம், டிஸ்கரேஜ்மெண்ட், ஹேங்கர், ரெவெஞ்ச், ஹேட்ரேட், ஜலசி, கில்ட், அன்வர்த்தினஸ், ஃபியர், ஃபியர், கிரீஃப், டிப்ரெஷன். இது எல்லாமே எதை சார்ந்தது, எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெகட்டிவான கேட்டகரியில் இருக்கிற எமோஷன். எமோஷன்றதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, அதான் நம்ம பார்த்தோம். இதுல இப்போ எமோஷன் இப்போ ரீசெண்டா வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டலான்றதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 74% இந்தியன் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். என்னன்னா அந்த எமோஷனை, அவங்களுடைய எண்ணம், அந்த உணர்ச்சி வருது இல்லையா, அதை எப்படி அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாதனால நெகட்டிவா நான் சொன்ன இந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன இந்த நெகட்டிவ்ல போர்டம், பெசிமிசம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சூழ்நிலையில போறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் யர் எமோஷன். இதனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன ஆகும், ஒரே எரிச்சலா இருக்கும், ஒரே வலிக்கும், ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்கும், ஜுரம் வரி மாதிரி இருக்கும், கோல்ட் ஆன மாதிரி இருக்கும், வெறுப்பா இருக்கும், ஒரு மாதிரி மூட் அவுட் ஆல்மோஸ்ட். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்னா, இந்த எமோஷனை கையாள தெரியாம தான். இதுதான் வந்து அந்த மாதிரி எமோஷனல் பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறது தான் எமோஷனல் இம்பேலன்ஸ் சொல்றாங்க. இப்போ எமோஷனால ஒரு சில சின்ன சின்ன கேஸ் ஸ்டடி என்ன மாதிரிலாம் அந்த உணர்ச்சி, நெகட்டிவான உணர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு தீமையோ துரோகமோ செய்த ஒருவரை பற்றி நம் ஆழ்மனத்தில் பதிந்த வெறுப்பான உணர்வை மாற்றுவது சுலபம். நமக்கு எமோஷனா யாராவது ஒருத்தரை பத்தி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சீங்கன்னா, அவங்கள பார்க்கும் போதே அப்படியே எரியும். அதாவது அவங்க பேசினாலும் எரியும், அவங்கள பத்தி பேர் சொன்னாலும் பயங்கரமா எரியும். ஆனா இதெல்லாம் அழகா ஈஸியா மாத்தலாம். நல்லா பாத்துங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவ நம்ம அதை சுமக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு பெரிய பேர்டன் ஆகுது. இது கூட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தக்காளியை வந்து நீங்க ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பொருள் பழமே எக்கச்சக்கமா வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க. அது ஒரு 2 நாள் அது அழுகி போச்சு அப்படின்னா, ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டோமே, அது வேணுமே அப்படின்னு வச்சிருந்தா அது அழுகி என்ன ஆகும், நம்மளால பயனே இல்லை அது. அத மாதிரிதான்
வெறுப்பான மனநிலைமை நம்ம ஆழ் மனதில வச்சிருக்கும் போது அதனால நமக்கு என்ன நடக்கும்னா தொடர்ந்து வெறுப்பை தான் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல எமோஷனல்ல எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சது இனி வாழ்க்கையில என்ன இருக்கு என்ற விரக்தி மனதெல்லாம் வியாபித்து அதுவே மன அழுத்தம் ஏற்பட்டு வேற எதையும் சிந்திக்கும் திறனற்று போகும் உணர்ச்சி பீரல் தான் உணவு கடத்தல். இதுக்கு பேரு என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன் எமோஷனல் ஹைஜாக். நான் வந்து மூளை எப்படி வேலை செய்யுது அமிக்டாலா அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு அந்த இது மூலமா. அதே மாதிரி தேர்வில் மதிப்பெண் குறைவு, கேலி, அவமானம், காதல் தோல்வி, துரோகம் இவைகள் அல்ல நம் உணர்வுக்கு காரணம். இவற்றை யாம் எப்படி எடுத்துக்கொண்டோமோ அதுதான உணர்வு சிக்கலுக்கு காரணம். அதே மாதிரி கடன் வாங்குவதை தவிருங்கள். அதுவும் நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ கடன் வாங்காதீர். காரணம் அவர்கள் அழைக்கும் பொழுது யார்கிட்டயாவது நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் வாங்கிட்டு அவங்க ஏதாவது போன் பண்ணா அவங்க வேற எதுக்கும் போன் பண்ணா கூட ஐயோ காசு வாங்கிட்டுமே அதுக்காக தான் அவங்க போன் பண்றாங்க பொழுது அவ என்ன அந்த குற்ற உணர்வு உணர்வு என்ன பண்ணும் நம்மளுடைய வைப்ரேஷனை வந்து சீர்குலைக்கும். இது ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி நல்லா தான் இருக்கேன் ஆனாலும் கவலை தற்கொலை எண்ணம் ஏன்னு தெரியல. காரணம் உணர்வில் சிக்கல். அந்த உணவுல ஏற்படுற இந்த என் உடம்பு நல்லா தான் இருக்கு என்னன்னே தெரியல எனக்கு ஏதோ படுது அப்படின்றதும் இதுதான். உணர்வுகளை சரியாக உணராத காரணத்தால் தான் உறவுகளில் விரிசல் ஏற்படுது. இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டியதுதான். அதற்காக தனக்கான உரிமையை கேட்டால் அவர்கள் தப்பா நினைக்க மாட்டார்களா என்ற உணர்வு தான் வாய்ப்புக்கு ஆப்பு வைக்கிறது. பட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எதை நோக்கி நான் என்ன இப்ப தமிழ்ல போட்டது எல்லாமே என்னன்னா என்கிட்ட நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால அதுவும் என்கிட்ட இருக்கிற இந்த கில்லியன் போட்டோகிராஃபி மூலமா நிறைய பேருடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமா அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்கறதால ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு தமிழ்ல இங்க போட்டிருக்கேன். முடிவெடுத்த பிறகு எடுத்த முடிவு சரியா என்று குழம்பிக் கொள்வது ஒரு தாழ்வான உணர்வு. இதுவும் எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஒரு முடிவு எடுத்துருவோம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு ஐயோ நம்ம எடுத்தது சரியா தவறான்றதும் இதுவும் இந்த மாதிரி சிக்கல் தான். தன்னுடைய இயலாமையை மறைக்க ஒரு சிலர் நீங்க பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு இயலாமை இருக்கும் ஆனா அதை மறைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கோபமா உடனே இது பண்ணுவாங்க. இதுவும் வந்து உணர்வு புத்தியை மறைப்பதே ஆத்திரம் கண்ணை மறைக்கிறாங்களா அதுதான். இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன் பாருங்க இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது ஒருத்தருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றது கோடிட்டு காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 9 ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொன்னேன். பட் இது நிறைய இருக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கூட நீங்க உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்ல மத்தவங்க நடந்துக்கிற விதம் பார்த்தாங்க அதெல்லாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எமோஷனலா இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல ஏற்படுற மாற்றங்க பாருங்களேன் எப்படிலாம் மாற்றங்கள் நம்ம கெமிஸ்ட்ரி எப்படிலாம் மாறுதுன்றது இங்க பாருங்க இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லுதான் எனர்ஜி இஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அப்படின்றது. ஸோ முதல்ல நான் அடுத்த எமோஷனை பத்தி நான் ஃபுல்லா அந்த சயின்ஸை பத்தி போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம யாருன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு அப்படின்னா நம்ம ஒரு எனர்ஜி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அப்ப எப்படி அப்படின்னா நம்ம உடம்பு தான் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். இந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் தான் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா அது செல்ஸ். செல்ஸ்ல தான் என்ன இருக்குன்னா இல்ல மாலிகூல்ஸ் தான் ஆட்டம். ஆட்டம்ன்றது என்ன எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். இந்த ஆட்டம் தான் இதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சி. இதுதான் எவ்ரிதிங் எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றது. இது வந்து நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங் ஈவன் இயற்கைக்கும் இதே மாதிரி தான் இருக்குங்க. இப்போ எமோஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இப்போ எப்போ நம்ம எமோஷன் ஆகும்னா இங்க பாருங்க நம்ம ஒரு விஷயத்த பாக்குற விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா நேர இங்க எங்க போகுதுன்னா தலமஸ். கண்ணால பாக்குற காட்சி நம்மளுடைய தலமஸுக்கு போகுது. தலமஸுக்கு போயிட்டு இதனுடைய மெமரி எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா பின்னாடி என்ன சொல்றோம்னா ஆக்சிபிட்டல் அப்படின்ற பிரெயின்ல இருக்கிற ஒரு போர்ஷன். ஆக்சிபிட்டல் தான் எல்லாமே போய் இங்க பாக்குறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க யாரையாவது பார்க்கணும்னா நீங்க யாராவது பாக்குறீங்க பார்த்த உடனே இவரு ஃபர்ஸ்ட் அவர் நீங்க பார்க்கும் பொழுது அவரை கண்ணால பார்க்கும்போது அந்த போட்டோஜெனிக் மெமரி என்ன ஆகுன்னா உங்க ஆக்சிபிட்டல்ல தான் போய் ஸ்டோர் ஆகும் பேக்ல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவரை பார்க்கும்போது இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இப்படி யோசிக்கும் போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா இந்த காட்சி வந்து இந்த இந்த நீங்க ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டம் மூலமா என்ன ஆகுதுன்னா நேர ஆக்சிபிட்டலுக்கு போயிட்டு அங்க போய் கலெக்ட் பண்ணி அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு அது யாருன்னு சொல்லும். அப்போ எப்படி நடக்குதுன்னா இப்படிதான் இத போய் எடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ண அமிக்டாலான்றது ஒரு லிம்பிக் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு காம்பனன்ட். இப்படிதான் வந்து
ஒரு விஷயத்த நம்ம கண்ணால பார்க்கும் பொழுது அது எப்படி அந்த தகவல்கள் அந்த போட்டோஜெனிக் மெமரியை எப்படி வந்து பின்னாடி போயிட்டு ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறத போய் கம்பேர் பண்ணி ஓ இன்னார்தான் கரெக்டா கொண்டு வந்து இது நம்ம கொடுக்குது இல்லையா. பட் இதுதான் இப்படிதான் வந்து நம்ம மூளை வேலை செய்யுது. இதுல அமிக்டாலா ஐஜாக் அப்படின்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கதையே கதை சொல்லணும்னா இது ஒரு நடந்தது. நான் கூட கிராமத்துல போகும்போது பயந்துருக்கேன் ஒரு சிலர் பார்த்து ஒரு இந்த மாதிரி என்னன்னு. அதாவது ஒருத்தர் நடந்து போறாரு, போகும்போது டக்குன்னு ஏதோ குத்திருக்கு. திரும்பி பாக்குறாரு, ஒரு பாம்பு போயிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, போச்சு இந்த பாம்பு தான் குத்துச்சு அப்படின்னு அதை நினைச்ச நினைப்புலே என்னாவும் அது பாம்பு குத்து கூட இல்ல. ஆனா இந்த பாம்பு தான் குத்தி இருக்கும் பொழுது அந்த மனநிலைமை வரும்போது என்னதான் ஆட்டோமேட்டிக்கா வாயை நுரத்தள்ளி இறந்து போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா இங்க அப்படி இதே மாதிரிதான் ஒருத்தர் பாக்குறாரு, இங்க பாம்பு இருக்கு. உடனே பாம்பை பார்த்தோம், ஆஹா பாம்பு, ஐயோ பாம்பு நமக்கு என்ன பண்ணுமோ கடிச்சிருமே அப்படின்னு பயந்து போய் உடனே ரியாக்ட் பண்ணாரு. ஆக்சுவலா பார்த்தா அது பாம்பே இல்லை. அது என்னது அப்படின்னா அது ஒரு கயிறு. கயிறை பார்த்து பாம்புன்னு என்ன எப்படி அமிக்டாலா ஹைஜாக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கண்ணால பாக்குறோம். அது போயிட்டு நம்ம ஆக்சிடென்ட்ல போயிட்டு வராம இமிடியேட்டா எமர்ஜென்சியா வேலை செய்யறது அமிக்டாலா. இப்ப நிறைய பேர் பாருங்க, உங்க டக்கு டக்கு டக்குன்னு நீங்க சொல்லுவீங்க காலில் சுத்தனி ஊத்தனி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ஒரு விஷயத்த ரெஸ்பாண்ட் பண்ணாம இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அது அமிக்டாலாவுடைய டாமினேஷன். அப்போ அங்க என்ன பண்ணணும், நம்ம பொறுமையா இருக்கணும். இப்படித்தான் நம்மளுடைய எமோஷனல் தூண்டுதல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இப்படிதான் நமக்கு வேலை செய்யுது. இதுதான் டோன்ட் ரியாக்ட் ஒன்லி லவ் டு ரெஸ்பாண்ட். இப்போ நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னா ஐக்கியூ வேணும். ஐக்கியூன்றது இன்டெலிஜென்ட் கோஷன்ட். ஐக்கியூ வேணும். அதுக்கப்புறம் ஈக்யூன்றது எமோஷனல் கோஷன்ட். ஏக்யூன்றது அட்வர்சிட்டின்றது ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எதையும் தாங்கும் எதையும் வேணும், அந்த ஸ்கில் வேணும். சிக்யூன்றது கிரியேட்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ். எஸ்கியூன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கோஷன். இதுதான் நம்மளுடைய கோஷன்ட் இப்படிதான் பிரிச்சிருக்காங்க, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒண்ணு காட்டுறேன். அதாவது இது வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் அனலைஸ் பண்ணேன். என்ன அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு டூல் இருக்கு. அதுக்கு பேர் வந்து டிஎம்ஐடி. டிஎம்ஐடி அப்படின்றது டெர்மோகிளிபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டூல் மூலமா என்னுடைய பிரெயின் ப்ரொஃபைலிங்க நான் கையில 10 விரல் இருக்கிற ரேகையை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அது வேற ஒரு டிவைஸ். அது அந்த டிவைஸுக்கு பேர் தான் பிரெயின் ப்ரொஃபைலிங். அதுதான் வந்து டெர்மோகிளிபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அது மூலமா நான் வந்து என்ன டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது, அப்போ என்னுடைய ஐக்யூ லெவல், இக்யூ லெவல், ஏக்யூ லெவல், சிக்யூ லெவல் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது என்னுடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளோனாக்கா 100க்கு 22 மார்க் தான். நம்ம ரொம்ப பெரிய படிப்பா எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கம்மி தான் அந்த உடனே. அப்புறம் எமோஷனல் கோஷன் பார்த்தீங்கன்னா 24%. ஓகே, எதையும் தாங்கும் எதையும் எமோஷனல் டீல் பண்றது இயல்பாவே என்னுடைய மூளையில இந்த கெப்பாசிட்டி இருக்கு. அட்வர்சிட்டி கோஷன் என்னன்னாக்கா எதிர்த்து போராடுறது, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன அடி அடிச்சாலும் மறுபடியும் எழுந்து நிக்கிறது, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி 25%. கிரியேட்டிவிட்டி கோஷன் 27%. நிறைய விஷயங்கள் நான் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணேன். அப்போ நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உண்மையிலே நான் வந்து என்னுடைய கோஷன்ட் எப்படி இருக்கு, என்னுடைய இன்டெலிஜென்ட் லெவல் எப்படி இருக்கு. நான் ஆக்சுவலா எதுக்காக நான் இந்த டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா, டு டெஸ்ட் மை எமோஷனல் லெவல். என்னுடைய எமோஷனல் லெவல் எப்படி இருக்கு, அப்ப நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா. எனக்கு வந்து டக்குன்னு கோவம் வரும், உடனே மூட் அவுட் ஆகும் அதெல்லாம். அப்போ நம்மளுடைய எமோஷனல் லெவல் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா கிரியேட்டிவ், அதாவது ஓரளவுக்கு 24 தான். ஓ, அப்போ மற்ற இன்டெலிஜென்ட் கம்மி, அது ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. ஆனா எமோஷனல் ரொம்ப முக்கியமா தேவைன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய எமோஷனல் கோஷன் இன்டெலிஜென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐ டுக் வேரியஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 4 ஸ்கில்ஸ், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி ஒரு 4 மேட்டர் தான். இந்த 4 விஷயம் தான் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. ஒண்ணு வந்து செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்னு செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம 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 அதாவது நமக்குள்ள என்ன நடக்குது, நம்மளோட எமோஷன் எப்படி இருக்கு, நம்ம எமோஷன் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவ் வந்து அது செல்ஃப் அவேர்னஸ். நம்ம இதைதான் புத்தர் என்ன சொல்லணும்னா, உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்கள். அப்போ ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது we love to aware of yourself. அப்போ நம்ம கிட்ட நம்ம என்ன நடக்குது நமக்கு தெரிஞ்சாதான், நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்றோம்ன்றது தெரிஞ்சாதான் நம்மளை வந்து மேனேஜ் பண்ண முடியும்.
இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது தெரிஞ்சுக்காம அது அவேர்னஸ் இல்லாம நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிடுவோம். அப்போ அதுதான் என்ன, அந்த ரெண்டு முக்கியம். ஒண்ணு செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்னு செல்ஃப் மேனேஜ். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பத்தி. எம்பத்தின்றது அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை லிசன் பண்ணி அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து நம்ம அதை லிசன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து சோசியல் அவேர்னஸ் இல்ல செகண்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாம் இதுக்கு பேரு வந்து என்னன்னா எம்பத்தட்டிக் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்போ எந்த ஒரு அது நீங்க வீட்டுல இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல இருக்கலாம், அதாவது உங்க பர்சனல் லைஃப்லயோ, உங்க சோசியல் லைஃப்லயோ, இல்ல ஃபேமிலி லைஃப்லயோ, இல்ல பிசினஸ் லைஃப்லயோ, எந்த இடத்துல யாருக்கிட்ட நீங்க பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது நீங்க அவருடைய அவர் என்ன மனதில் இருக்காரு அப்படின்றத நீங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, நீங்க அவருடைய நிலைமையிலிருந்து நீங்க யோசிக்க ஒண்ணு வேணாம். வீட்டுல கூட ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க ஏதோ ஒரு ஒரு பேச்சு பேசும்போதோ இல்ல ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ல அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, எந்த சூழ்நிலை அப்படி பண்ணாங்க அப்படியே நினைக்கும் போது கோவம் வராது. ஓ சரி சரி, ஓகே ஓகே. அப்ப என்ன ஆகும், அந்த அவங்களுடைய இடத்துல இருந்து நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பில்ட். நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகுறது, அது வீட்டுல இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், சோசியல் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா அவங்க பிடிச்சதே சரின்னு இருப்பாங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க பொசிஷன்ல இருந்து நம்ம நினைக்கிறது இல்லை. இதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 4 குவாட்ரண்ட் தான் இது முக்கியமா, அந்த 4 குவாட்ரண்ட் தான். அவேர்னஸ், எமோஷனல் செல்ஃப் அவேர்னஸ், எமோஷனல் அவேர்னஸ், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் எக்ஸ்பிரஷன். பட் அதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் வரணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து செல்ஃப் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னாக்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த கீழே விழுந்தாலும் டக்குன்னு எழுந்து நிக்கணும், அப்படியே விழுந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு டக்குன்னு வந்து நம்ம அதாவது அதுல அந்த அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன், அப்புறம் மோட்டிவேஷன், இதெல்லாம் இருந்தா நம்மள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மத்தவங்க விஷயம் அவங்களோட பார்க்கும்போது அவங்க அந்த 3வது குவாட்ரண்ட் என்ன அப்படின்னா சோசியல் அவேர்னஸ். அவங்கள பத்தி அவேர்னஸ், இம்பாக்ட், எம்பத்தி. முக்கியமா என்னன்னா எம்பத்தினா அவங்க இடத்துல இருந்து நம்ம பாக்குறது. அதனால அதுல நம்ம என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிகேஷன், முக்கியமா வந்து ஆக்டிவ் லிசனிங். ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்றது லிசனிங் 2 இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் லிசனிங், இன்னொன்னு பாசிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசன்றது ஹியரிங் வித் மைண்ட் கோஆர்டினேஷன். நம்ம அவங்க என்ன சொல்றாங்க அதை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதை கேட்கறது மைண்டோட கோஆர்டினேஷனோட கேட்கறது வந்து ஆக்டிவ் லிசனிங். பாசிவ் லிசனிங்ன்றது எங்கேயோ ஞாபகத்தை வச்சு சொல்றது ரைட் ரைட் அப்படின்றது பாசிவ் லிசனிங். அப்போ பாசிவ் லிசனிங்கா இருக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகும். அப்போ அந்த ஸ்கில் நம்ம என்ன வளர்த்துக்கணும், ஆக்டிவ் லிசனிங் வளர்த்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அசர்ஷன். இன்னும் சொல்ல போனா இது அசர்டிவ் சொல்லலாம். அசர்டிவ்ன்றது என்ன சொல்லலாம், அது சாதுரியமானது. அதான் எப்படி கூட சொல்லுவேன் நான் எக்ஸாம்பிள். அதாவது அசர்டிவ், நான் அசர்டிவ், அக்ரெசிவ். அசர்டிவ், நான் அசர்டிவ் அப்படின்றது என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள், நான் அசர்டிவ்ன்றது அம்பி மாதிரி, அக்ரெசிவ்ன்றது அன்னியன் மாதிரி, நான் அசர்டிவ்ன்றது ரெமோ மாதிரி. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அசர்டிவ், நான் அசர்டிவ் அண்ட் அக்ரெசிவ். அசர்டிவ்ன்றது அசர்டிவ், நான் அசர்டிவ் அண்ட் அக்ரெசிவ். அப்புறம் கன்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட். கன்ஃபிளிக்ட் குழப்பம் இல்லாம அது எப்படி அது அந்த பத்தியே கத்துக்கிறது. அதாவது அந்த ஸ்கில்ல டெவலப், அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது கூடவே நம்ம இந்த ஸ்கில்லும் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்றதுனா ஐபிஆர் ஸ்கில். ஐபிஆர் ஸ்கில் அப்படின்றது ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம எப்படி நம்ம அதோட இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது. அப்புறம் ட்ரஸ்ட் அண்ட் இன்டிமேசி அப்படின்றத ஒரு 4 குவாட்ரண்ட் தான் இதுல இருக்கு. இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி மோஸ்ட்லி சொல்ல வேண்டியது. இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது விளங்குதா, புரியுதா, இல்ல சார் எனக்கு இது இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா இப்ப கேட்கலாம். இப்ப நான் ஸ்டாப் பண்றேன் அடுத்து போறதுக்கு முன்னாடி. ஓகே, நான் ஓவர் டு யூ. நீங்க மைக் இருக்கு, ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். இப்ப 4 தான் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்னு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் 2, 3வது எம்பத்தி, அதாவது சோசியல் அவேர்னஸ், 4வது வந்து ரிலேஷன்ஷிப். இந்த 4 குவாட்ரண்ட், 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியம் எமோஷனுக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் 4 குவாட்ரண்ட், 4 குவாட்ரண்ட் ஆஃப் ஈக்யூ சொல்லுவாங்க. இதுல ஏதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்படுதா?
இருக்கா? இல்ல போலாமா? ஃபர்தரா போட்டோமா நானு? சார் ஆக்டிவ் லிசனிங் கொஞ்சம் சார் அந்த 4 பாயிண்ட் சொல்லுங்க சார். ஆமா 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 4 பாயிண்ட்ன்றது ஒண்ணு, நமக்கு என்ன நடக்குது, நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய உணர்வு என்னவா இருக்கு, நம்மளுடைய எமோஷன் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றத அவேர்னஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் அவேர்னஸ். அப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஹலோ மேடம், மகேஸ்வரிக்கு லிங்க் வரலையா? அனுப்புங்க. இருங்க 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 மேடம், மகேஸ்வரின்றவங்களுக்கு லிங்க் வரலையா? நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேம்மா, சொல்லிட்டேம்மா. உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நீங்க பத்மினிக்கு பேச ரைட். ஓகே, ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து நடுவில் ஜாயின் பண்ணி மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால பேசுங்க. ஓகே ரைட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். இதான் புத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்க. உங்களுக்கு என்ன, நான் பின்னாடி சொல்லுவேன் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா. உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு கோவம் வருதா, இல்ல அழ வருதா, என்ன வருது அப்படின்றது யூ லவ் டு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ் உங்களை பத்தி. இப்படி இருந்தா தான் உங்களை நீங்க மேனேஜ் பண்ண முடியும். அது ரெண்டு. மேடம் உங்களுக்கு இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க, அதாவது செல்ஃப், அதாவது எம்பத்தி. எம்பத்தின்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல வந்து மனைவியோடவே நீங்க பேஷண்ட் இருக்கீங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க உங்க ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணாம அவங்க ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணும்போது, ஓ ஓ இதனாலதான் லேட் ஆச்சா, ஓகே ஓகே ஓகே, அப்போ அவங்களுடைய நாட் ஓன்லி ஒய்ஃப், ஈவன் வேற பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல பெரிய சோசியல் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் ஏரியாவா இருக்கட்டும், ஒருத்தர் பேசும்போது ஜஸ்ட் லிசன். இதுல லிசன்ல வந்து நான் ரெண்டு சொன்னேன். ஒன்னு ஆக்டிவ் லிசனிங், இன்னொன்னு பாசிவ் லிசனிங். லிசனிங் வித் மைண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த வெறும் பாக்குறது மட்டும் இல்ல, அது உன்னிப்பா கவனிச்சு கேட்கறீங்க இல்லையா, அது ஆக்டிவ் லிசனிங். இன்னொன்னு வந்து அவங்க சொல்லி இப்போ இப்படி சொல்றாங்க நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து வீட்டுல பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்க மனைவி வந்து எங்க ஈவினிங் வரும்போது இந்த வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த பேப்பர் பார்த்து சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு பேரு பாசிவ் லிசனிங். ஏன்னா உங்க மனைவி சொல்றாங்க ஈவினிங் வரும்போது இதை வாங்கிட்டு வாங்கன்னு, ஆனா அது சரியாவே நீங்க கவனிக்காம ரைட் ரைட் அப்படின்றது வந்து பாசிவ் லிசன். இப்ப ஆக்டிவ் லிசனிங் எதுன்னு பாருங்க. அதே மனைவி உங்ககிட்ட ஏதோ கேக்குறாங்க, உடனே கப்பால்னு பேப்பரை போட்டு சொல்லுமா என்ன அது என்ன அப்படியா ரைட் ஓகே அப்படின்றது ஆக்டிவ் லிசன். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆக்டிவ் லிசனிங் என்ன, பாசிவ் லிசனிங் என்னன்றது இதுதான். ரைட், வேற சொல்லுங்க. வேற இந்த 4 குவார்டர்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆக்டிவ் லிசனிங், பாசிவ் லிசனிங் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க, பண்ணிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? ஓகே சார் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரெசிலியன்ஸ்ன்றது. அது என்ன அப்படின்னா, எதிர்த்து நின்று போராடும். எதிர்த்து என்ன, சண்டை போறது இல்ல. அது டவுன் ஆயிட்டா உடனே என்ன பண்ண, இம்மிடியட்டா நீங்க எழுதணும். அது ஸ்கில் ரொம்ப ரொம்ப, அது எனக்கு வந்து அது எப்படி தெரியல. நான் வந்து லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட லைஃப்லயே நான் 3 தடவை நடுரோட்டு வந்து மறுபடியும் எழுந்து வந்திருக்கேன். ஆமா, அதான் கீழே போயிடுவேன், அப்புறம் தோத்துருவேன், அப்புறமா மறுபடியும் ஜெயிச்சு மேல வருவேன். அதான் ஜீரோ ஆவேன், அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஆவேன். அப்போ அது என்ன ஸ்கில்னா, அந்த ரெசிலியன்ஸ் லென்ஸ் என்கிட்ட இருக்கு. அது மேபி என்னுடைய டிஎன்ஏ வழியா வந்ததா என்னன்னு சொல்ல முடியாது. பட் அதை வந்து எந்த ஆனா பட் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அப்செட் ஆகும்போது கண்டிப்பா அந்த உணர்வு மூலமா மைண்ட் அப்செட் ஆகுறது, ஃபீல் பண்றது எல்லாமே எனக்கும் வரும் எல்லாமே. ஆனா டக்குன்னு இம்மிடியேட்டா வந்து நம்ம இப்படியே போகக்கூடாது. நெகட்டிவாவே ஃபோக்கஸ் பண்ணோம்னா நெகட்டிவான சுச்சுவேஷன் தான் மறுபடியும் போடும். ஏன்னா நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுக்கேற்ற உணர்வுகளை தான் மறுபடியும் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப டக்குன்னு என்ன பண்ணோம், இம்மிடியேட்டா ஷிஃப்டிங். இததான் வள்ளுவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, துன்பம் ஒரு வேலையில சிரிங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ துன்பம் ஒரு வேலை எப்படியா சிரிக்கிறது, துன்பம் அவஸ்தப்பட்டு இருக்க, இப்ப போய் சிரின்னு சொல்லி அது எப்படி பண்ணா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க துன்பத்தையே போக்கஸ் பண்ணா தொடர்ந்து உங்களுக்கு துன்பம் தான் வரும். ஆனா இதுக்கு நம்மால் சொல்லுவான், ஒரு பட்டா காலிலே படம் கெட்டக்கூடிய கெடணும். அப்ப என்னன்னா, நீங்க இம்மிடியேட்டா யூ லவ் டு ஷிஃப்ட். ஏன்னா நம்மளுடைய டிசைன் இப்படிதான். நம்ம என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுதான்.
நம்மளுடைய எண்ண உணர்வு தான், நம்மளுடைய எனர்ஜி மோஷன் தான், இந்த எமோஷன் தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில யூனிவர்ஸை நோக்கி. அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடா ஒரு சுச்சுவேஷனோ இல்ல அது ரிலேட்டடா ஒரு பொருளோ ஆப்ஜெக்டோ இல்ல வேற ஏதாவது வேற வார்த்தைகளோ வேற ஏதோ விஷயங்களோ இப்ப சம்பவங்களோ எல்லாமே உங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இம்மீடியட்டா நம்ம டக்குன்னு உடனே மாறணும். இதுதான் ரெசிலியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். எழுதி வச்சிருக்கீங்களா கிளாரிபிகேஷனுக்கு? ஓகே, போயிடலாமா? அடுத்தது போலாமா? ரைட். ஓகே 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 ஓகே. இதுலதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸா ஒரு ஒரு இது மாதிரி போட்டு ஒரு கோன்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் அதர் எமோஷன்ஸ். இது எம்பத்தின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பத்தி நான் பத்தி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 கோன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் அதர்ஸ், கீழே இருக்கிறது வந்து இட் இஸ் ஃபார் அஸ், நம்ம மீ அப்படின்றது. இதை பாருங்க, எம்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் அதர்ஸ் எமோஷன். அடுத்தவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம், அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை ஹானர் பண்ணும்போது தான் அங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். லிசன் அண்ட் அக்செப்ட் அதர் எமோஷன். அதர்ஸ் மற்றவங்களுடைய எமோஷன். என்ன ரொம்ப ஓவரா பண்ற, என்ன அப்படிலாம் இல்லாம அவங்க ஒருத்தர் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா அவங்க வார்த்தையில இருந்தோ அவங்களுடைய ஆக்ஷனோ ஏதோ ஒண்ணு அவங்களுடைய வெர்பலோ இல்ல நான் வெர்பல் ஆக்ஷனோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஆனர் பண்ணீங்கன்னா சரியா போடும். ஒண்ணு வேணாம், நீங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க பேசும்போது இப்போ ஒண்ணும் இல்லை, ரீசெண்டா நேற்று வேற ஒரு இன்சிடென்ட்டுக்காக வேற ஒருத்தருக்காக நான் ஒரு ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கேன், ஒரு பஞ்சாயத்து. அந்த ஸ்டேஷன்ல வந்து அந்த அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா முடியாது வராது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் போனவர் அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு டிஎம்கே பார்ட்டி, அவர் என்ன பண்ணாரு, அங்க போனோடனே சார் நீங்க சொல்லிட்டா ஓகே சார், ஒண்ணு இன்னைக்கு முடியாது சார், பரவாயில்ல சார் நாளைக்கு பார்க்கலாம் சார், என்ன சார் ஆயிட போகுது அப்படின்னு. ஆக்சுவலா அந்த வேலையை நேத்து முடிச்சாச்சு. ஆனா அங்க எப்படி யாரு பண்றாரு, அவருடைய எமோஷன் அது நெகட்டிவா வருது, முடியாது வராதுன்னு. உடனே இவர் என்ன பண்றாரு, சார் அதெல்லாம் கிடையாது சார், அவங்க சென்னையில இருந்து வருவாங்க சார், இங்க ஒரு இஷ்யூ இருக்கு சார், அதை முடியணும் சார், நீங்க பண்ணுங்க அப்படின்லாம் கவுண்டரே கொடுக்கல. பரவாயில்ல சார், சார் ஐயா சொல்லிட்டீங்க நீங்க முடியாதுன்னு, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன வருதுன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் அதர் எமோஷன்ஸ். அவனோட எமோஷன் அவன் வேற ஏதோ ஒரு ஒரு மாரிச்சோரி கேஸ், ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எரிச்சல் டைம்ல நம்ம தெரியாம போயிட்டவனே அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் எரிச்சலாவே பாக்குறாரு. பட் அந்த டைம்ல என்கிட்ட அழைச்சிட்டு போன ஒருத்தர் அந்த அவர் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா நாசுக்கா அந்த டீல் பண்ணாரு. எப்படி டீல் பண்ண சார், ஓகே சார் நீங்க இல்லைன்னா பரவாயில்ல சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் அவங்களுடைய எமோஷனல். அப்ப என்ன ஆகுதாங்க, அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத லிசன். அவர் என்ன சொல்றாரோ ஓகே சார் பரவாயில்ல சார் நீங்க. ஆனா ஆக்சுவலா அவர் எனக்கே நல்லா தெரியுது அவர் வந்து பேசுறது வந்து கரெக்டா இல்ல. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, நம்ம கூட இந்த ஒரு கூட்டு மூணு என்ன பண்ணாரு, ரொம்ப லிசன் பண்ணி அவர் சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணி அவர் சொல்றதுக்கு ஆமா சார் சரிங்க சார் சரின்னும் போது, ஆனா அந்த இடத்துல போய் நீங்க சட்டம் பேச ஆரம்பிச்சுன்னா வெளியே போடான்னு சொல்லுங்க. அப்போ என்னன்னா எம்பத்தி, நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். அப்போ எம்பத்தி இருக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் உங்களுடைய எமோஷன். சார் எனக்கே அந்த மாதிரி வருது, நான் என்ன பைத்தியக்கார கூட ஆகாதுறேன் அப்படிலாம் நினைச்சுக்காம, நான் ஏன் இப்படி வருது, எனக்கு என்ன வருது, ஓகே நீங்க என்ன ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதல்ல உங்களை நீங்க பார்வையாளராக பார்க்கணும். உங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு சுச்சுவேஷன் நடந்தது, இந்த சுச்சுவேஷனால நீங்க கோவப்படுறீங்களா, இல்ல அழுக வருதா, இல்ல சோகம் ஆயிட்டீங்களா, இல்ல மூட் அவுட் ஆயிட்டீங்களா, இல்ல அப்செட் ஆயிட்டீங்களா, என்ன நீங்க வருது அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு அப்பதான் உங்களால வந்து என்ன பண்ணணும்னா யூ கேன் லிசன் அண்ட் அக்செப்ட் உங்களுடைய அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மேனேஜ் பண்ண முடியும். இதுதான் இது இந்த 4 குவாட்ரண்ட் வந்து இப்படி சொல்றேன். பட் எமோஷனால என்ன, இதனால என்ன பெனிஃபிட், சரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாதுரியமா நம்ம நடக்கிறதால நம்மளை பத்திய ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேனேஜ் பண்றது மட்டும் இல்லாம அடுத்தவங்க கிட்ட அவங்களுடைய எமோஷனை வந்து அதை வந்து நம்ம லிசன் பண்ணி கரெக்டா அதை அவங்க ஹானர் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு அதன் மூலம் ரிலேஷன்ஷிப் பண்றதால இதனால வேற என்னெல்லாம் பெனிஃபிட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற சோ மெனி பெனிஃபிட். ஒண்ணு வந்து என்னன்னு பண்ண கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நெகோசியேஷன்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கம்பேஷன் அண்ட் எம்பத்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா. பரவாயில்லப்பா கரெக்டா சொல்றாருப்பா, அவரு புரிஞ்சுக்கிறாருப்பா, அவரு நம்ம என்ன சொன்னாலும் அவர் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிறாரு அவரு.
நான் ஒரு சில பாத்துக்கியோ என்ன சொன்னாலும் அந்த ஆளு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றேன், இருந்ததான் என் சொல்றது அப்படின்னு. ஆனா பட் அதே இந்த மாதிரி நான் சொல்றேன், இந்த 4 குவாட்ரண்ட் இந்த 4 விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்க, சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் டு கிரிட்டிசிசம். நிறைய பேருக்கிட்ட நானே வந்து என்கிட்ட இந்த ரிப்போர்ட் பார்க்க அந்த கவுன்சிலிங் வரவங்க நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய நான் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அவங்கள வந்து எதுல அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன்னா, என்கிட்ட ஒரு ஹீலிய டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா அவங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த கிரிட்டிசிசத்துக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுல இருக்க ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது தே நெவர் அக்செப்ட் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் யாராவது ஒருத்தன் பண்ணிட்டானா அவனை உண்டு இல்லைன்னு வச்சு செய்வாங்க. பட் நல்லா எடுத்துங்க, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றான்றது அது நம்ம லிசன் பண்ணிட்டு நம்மள இழிச்சவாய் நாக்குறாரு, இல்ல நம்மள வெறுப்பேத்துறாரு, நம்மள வந்து மூட் அவுட் பண்றாரு அப்படின்னு நீங்க வித்தியாசமா நினைக்காம, அந்த கிரிட்டிசிஸ்ல வந்து கொஞ்சம் என்ன இருக்கு, நம்மளை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னா அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்போ அந்த குறைய வந்து சுட்டி காட்டுறது. குறைய சுட்டி காட்டும் போது அது குறைய நினைக்காம அதை சுட்டி காட்டி இன்னொருத்தர் நம்ம கிட்ட இந்த குறைய சுட்டி காட்டாத அளவுக்கு அப்ப நம்ம சைட்ல எதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அங்க வந்து ஓப்பன் டு கிரிட்டிசிசம். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்டர் டிசிஷன் மேக்கிங். சோ நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம் எந்த ஒரு விஷயத்துக்கும், அது ஃபேமிலியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், இல்ல வெளியே உலகத்துல எங்கேயாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த நான் எப்பவுமே எல்லாமே நெகோசியேஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது. எல்லாமே பேசுறது தான். அப்படி பேசும்போது நம்மளுடைய எமோஷனை வெளிப்படுத்துற எக்ஸ்பிரஸ் பண்றோம். அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த தகவல் பரிமாற்றம் மூலமா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட்ல நீங்க அது ட்ரெயின்டா நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸா நீங்க நீங்க இருந்தீங்கன்னா யூ ஹாவ் பெட்டர் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிஹேவியர். இந்த 4 குவாட்ரண்ட் பண்ணும்போது உங்களே நீங்களே பிஹேவ் பண்ணிட்டு என்ன எமோஷன் வருது, என்ன வார்த்தை வருது. ஒரு சிலரை நீங்க பார்த்திருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஆஹா ஓன்னு கத்தனா கூட இவங்க இவங்க வந்து அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே கவனிச்சுட்டே அவேர்னஸோட, அதாவது அவங்க என்ன பண்ணணும் அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ஓவரா வார்த்தை விட்டுற மாட்டாங்க. ஒரு கண்ட்ரோல்டு பிஹேவியரை ஆக்ட் பண்றதுக்கு காரணமும் இதுதான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். எதுக்காக சொல்லுவாரு, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதான் நான் உங்களுக்கு இதுல கோடிட்டு காட்டிருக்கேன். இப்போ ரேஷனல் வர்சஸ் எமோஷனல் பிஹேவியர் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? மறுபடியும் ஏதாவது இருக்கா? இப்ப நான் சொல்ற விஷயங்களை வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் அங்க இருக்கு. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பட் இது ரொம்ப ஒரு ஒரு இன்சிடென்ட் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த வார்த்தையை புரிய வைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ரேஷனல் திங்கிங் அதை பத்தி பார்க்க போறோம். பட் இது வரைக்கும் ஹவு டு யூ ஃபீல், வாட் டு யூ ஃபீல்? ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்படுதா? நீங்க பேசணும்னா மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். குமரவேல், நீங்க ஏதோ பேச நினைக்கிறீங்க நினைக்கிறேன். ஓகே, மகேஸ்வரி மேடம் பேசுங்க. சார் வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுறேன் அவினாசில இருந்து. சொன்னது எமோஷனல்ல வந்து சில விஷயங்கள்ல புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையை அணுகும்போது சில விஷயங்கள்ல நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் எமோஷனல் ஆயிடுறோம். சரிங்க. பட் அது எந்த இடத்துல நம்ம சரி பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரியுதுங்க சார். எங்க சரி பண்ணா ஒண்ணும் இல்ல. அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்னா அந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, அவேர்னஸ் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு. அப்போ நீங்க வார்த்தையை விடலாமா? நீங்க ரொம்ப ஒரு கோபமாவோ ஒரு ஆக்ரோஷமா இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு கமிட்மெண்ட்டும் பண்ணவும் கூடாது. கொஞ்சம் அந்த டைம்ல நம்ம வந்து சைலண்டா இருந்துக்கணும். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வயலண்ட் ஆயிட்டோம்னாக்க அப்புறம் அந்த சிச்சுவேஷனே வந்து ரொம்ப பேடா போயிடும். எமோஷன் வருங்க, வராம எல்லாம் இருக்காதுங்க. இந்த உணர்வுன்றது கண்டிப்பா அது உங்களுக்கு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு செட் ஆகாது, அது உங்களுக்கு மரியாதை குறைவா இருக்கும் போது கண்டிப்பா எமோஷன் வரதான் செய்யும். பட் அதுக்கு எதிர்வினையை நீங்க ஆற்ற வேண்டான்ற. அதுதான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுட்டு உங்களை என்ன பண்ணணும், நீங்க கட்டுப்படுத்துறதுதான் செல்ஃப் அவேர். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கட்டுப்படுத்துறதுதான் உங்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ரைட்டுங்களா? இப்ப அதே கூட என்ன பண்ணுவாங்க, நீ அந்த பேசிருப்பானா அவங்கதான் அப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு தான் அறிவு இல்ல பேசுறாங்க, நீ உனக்குமா அறிவு இல்லாத போச்சு, நீ எங்க போன, நீ கவனி, நீ என்ன பேசணும் உனக்கு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா?
ஆமாங்க சார். ஆமா. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம என்ன பேசுறோம், நம்ம புரியுது. என்ன வார்த்தையை விடுறோம் அப்படின்றது அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். இது மூலமா நம்மள மேனேஜ் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப்பே நம்ம வந்து பில்ட் சரியா சுமூகமா கொண்டு போலாம். ரைட்? ஓகே சார். ஓகே. வேற யாராவது? புரியுதுங்க சார். ஓகே, புரியுது. ஓகே. வேற சொல்லுங்க. போலாமா? ஓகே, மிஸ்டர் குமாரவேல், நீங்க ஏதோ பேச விரும்புறீங்க. பட் அங்க மைக் வந்து ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப நான் ஆன் பண்றேன். இல்ல 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 குமாரவேல், நீங்க பேசுறது கேட்கல. நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. சரி, ஆன் பண்ணு. மைக் ஆஃப் பண்ணிக்க, ஆன் பண்ணுங்க. ரைட். ஓகே ஓகே, இப்போ ஓகே, பேசுங்க. சார் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். ஆடியோ வால்யூம். என்னுடைய வால்யூமா? ஆமா சார். மத்தவங்களுக்கு கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு சார். ரைட். ஓகே 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 ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். வேற? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். ஓகே, மத்தது போவோம். இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிஹேவியர்ல 2 இருக்கு. ஒன்னு ரேஷனல் வர்சஸ் எமோஷனல் பிஹேவியர். ரேஷனல் திங்கிங், எமோஷனல் திங்கிங். ரேஷனல் அப்படின்னா அது லெஃப்ட் பிரெயின் சம்பந்தப்பட்டதா எடுத்துக்கலாம். நம்ம பிரெயின் வந்து 2 இருக்கு. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் எப்பவுமே என்னன்னா ரேஷனல் திங்கிங், பகுத்தறிவு பண்றது. எமோஷனல் பாத்தீங்கன்னா அது வந்து இது வந்து ரைட் சைடு பிரெயின். ரைட் சைடு பாத்தீங்கன்னா இது இப்படியும் சொல்லலாம். இது வந்து ரேம், இது வந்து ரோம் அப்படின்னு சொல்லலாம். ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சப்கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா அது வந்து ரீட் ஒன்லி மெமரி. இன்னொன்னு, இந்த ரேஷனல் திங்கிங் பாருங்க, நமக்கு படைக்கப்பட்டதே எப்படி அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் லோப், மூளை. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஆராய்ஞ்சி அது கரெக்டா இருக்கா, இது சரியா அப்படின்றது அறிவுபூர்வமா, பகுத்தறிவா, லாஜிக்கலா திங்க் பண்ணி பண்றத, அந்த விஷயத்துக்கு பேரு தான் ரேஷனல் திங்கிங். எமோஷனல் திங்கிங் அப்படின்றது நமக்கு என்ன அட்வான்டேஜா, நமக்கு என்ன, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிக்கிறது. அது வந்து எமோஷனல், நம்மளுடைய உணர்வுபூர்வமா பேசுறது, உணர்ச்சியை வெளியே காட்டுறது. இது நம்ம இரேஷனல் மட்டும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய மேல் மனசு பாருங்க, அது வந்து எப்பவுமே ரேஷனல் திங்கிங். நாங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க உள்ள போட்டாலும் அது வந்து அது சப்போஸ் நீங்க நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நானே சொல்லி கொடுத்துருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க ஆழ் மனசுல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுன்றத அதை நீங்க விதைங்க, கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆழ் மனசுல அது என்ன பண்ண, நீங்க என்ன போட்டாலும் ஆழ் மனசு அதை வந்து சோதனை எல்லாம் பண்ணாது. அது அப்படியே எடுத்து அதுக்கு உண்டான மேனிஃபெஸ்டேஷன் அதை பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இந்த லெஃப்ட் பிரெயின், இந்த ரேஷனல் திங்கிங், நம்மளுடைய அமைப்பே எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளைண்டா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காது. அது எடுத்து அதை வந்து என்ன பண்ணனா ரொம்ப அதை வந்து அனலைஸ் பண்ணி லாஜிக்கலா ஒர்க் கரெக்ட் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். ஆனா எமோஷனல் ஸ்கில், எமோஷனல் பிஹேவியர், நம்ம ரைட் சைடு பிரெயின் பாத்தீங்கன்னா நம்ம என்ன போட்டாலும் அது அப்படியே, அதுதான் உஷாரா இருக்கணும். நம்ம எதை போடுறோமோ அது கரெக்டா இருக்கணும். நம்ம நல்லது போட்டா நல்லது முளைக்கும், கெட்டது போட்டா கெட்டது முளைக்கும். ஏன்னா எமோஷனல் பிரெயின் வந்து, அதாவது ரைட் சைடு பிரெயின் வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அது வந்து நீங்க அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஸ்டோரேஜ் டேங்க். ஆனா அதே லெஃப்ட் சைடு பிரெயின் பாத்தீங்கன்னா அது வந்து ரேஷனல், பகுத்தறிந்து திங்க் பண்றது. இப்படிதான் வந்திருக்கு. இன்னும் டீட்டெயிலா எக்ஸாம்பிள் பார்க்க போனா பாருங்க, எமோஷனல் பிஹேவியர் பாருங்க. எமோஷனல் திங்கிங் ட்ரிவன் பை ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்வு, ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃபன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பர்சனல் பயாசஸ் அண்ட் அசம்ஷன். நமக்கு ஏத்த மாதிரியே, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு சாதகமாவே திங்க் பண்ணும் நம்ம மூளை, ரைட் சைடு. மே லீட் டு இம்பல்சிவ் டிசிஷன்ஸ், கேன் பி சப்ஜெக்டிவ் அண்ட் ஹர்பிட். நமக்கு ஏத்துக்குள்ளேயே தான் பண்ணுவது. ஆனா அதர் ரேஷனல் திங்கிங் பாருங்க, பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் அண்ட் லாஜிக். ஒரு லாஜிக்கோட தான் எடுத்து அது திங்க் பண்ணும். அப்படிதான் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு மூளை. எவாலுவேட்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமேட்டிக்லி. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அது கரெக்டா இருக்கான்னு சிஸ்டமேட்டிக்கா அனலைஸ் பண்றது. கன்சிடர்ஸ் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். நிறைய பர்முடேஷன் காம்பினேஷனை பொறுத்து அது திங்கிங்கே கொண்டு வருவோம். இட் லீட்ஸ் டு மோர் இன்ஃபார்ம்டு அண்ட் தாட்ஃபுல் டிசிஷன்ஸ். அப்போ இதுதான் ரேஷனல் திங்கிங்கும் எமோஷனல் திங்கிங்கும் உள்ள வித்தியாசம். இதுதான். அப்ப நம்ம எந்த டைம்ல நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும்ன்றது நீங்க முடிவு பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட்ல, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்மளை எப்படி
அவேர்னஸ். அதாவது புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்கள். உங்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். எப்படி? லெவல்ஸ் ஆஃப் அவேர்னஸ். உங்களை நீங்க புரிஞ்சுக்கிற லெவல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, லெவல்ஸ் ஆஃப் எமோஷனல். என்ன நடக்குது? நான் கோவப்படுறேன்னா, இல்ல இதுக்கு முன்னாடி கோவப்பட்டேன்னா, இப்போ நான் வந்து இப்போ கோவப்பட்டு இருக்கேன்னா, இல்ல நான் வந்து ஐ எம் கோயிங் டு கெட் கோவப்பட போறேன். நல்லா பாத்துங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நெகோசியேஷன்ல ஒரு பேச்சு வாக்குல ஒரு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை பத்தி அவேர்னஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நீங்க அடுத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அது உங்களோட மைண்டை பாதிக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண, ஒவ்வொரு லெவலா சொல்றேன். என்னென்ன லெவல் பாருங்க. எனக்கு கோவம் வருதா? நான் கோபமா இருக்கேன். இதுக்கு முன்னாடி கோபமா இருந்தேன்னா, இல்ல இப்போ கோபமா இருக்கேன்னா, இல்ல கோபம் வரப்போதான். இதை வந்து என்ன பண்ண, நீங்க உங்களை வந்து நீங்க உஷாரா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தா தான் என்ன ஆகும், ஸ்டெப்ஸ் டு சக்சீட். எப்படி? நோட்டீஸ் வாட் யுவர் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இஸ் அட் எனி கிவன் சுச்சுவேஷன். எந்த சுச்சுவேஷன் நீங்க எந்த லெவல் இருக்கீங்க, லெவல் 1ஆ, லெவல் 2ஆ, லெவல் 3ஆ, லெவல் 4ஆ? ஏன்னா லெவல் 1ன்றது நான் கோபமா இருக்கேன்னா, லெவல் 2ன்றது கோபமா இருந்தேன்னா, லெவல் 3ன்றது இப்ப கோபமா இருக்கேன்னா, லெவல் 4ன்றது கோபம் வரப்போதான். சோ அப்ப நீங்க என்ன பண்ண, எந்த லெவல்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நோட்டீஸ் வாட் யுவர் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இஸ் அட் எனி கிவன் சுச்சுவேஷன். Before reacting to the situation, allow yourself time to respond and increase your ability to best respond to your situation. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? ரொம்ப கோபமா இருக்கேன், இப்ப நம்ம வார்த்தையை விட்டுருவோம், ஏதாவது நம்ம பேசி நம்ம மாட்டிக்குவோம், அப்போ நம்ம உஷாரா இருக்கணும்ன்றது. எப்போ நீங்க எந்த லெவல் ஆஃப் உங்களோட அவேர்னஸ் வந்து லெவல் ஆஃப் இந்த கோபத்தை நான் அவள் எடுத்துக்கிறேன். என்ன லெவல்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படின்றது உங்க அப்போ எப்போ இந்த லெவல் ஆஃப் அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான். சேஞ்ச் எமோஷனல் ஸ்டேட். இப்போ நீங்களே பார்த்து சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி. அது சைல்டு நீட்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மோர் தேன் லைஃப் ஸ்டைல். குழந்தைக்கு வந்து நீங்க சின்ன இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலோட ரொம்ப முக்கியம் என்னன்னா அஃபெக்ஷன் தான். அம்மாவோ அப்பாவோ கூடுறவங்களோ எந்த அளவுக்கு அன்பு ஆதரவு காட்டுறாங்களோ அதுதான் பிடிக்கும். நீங்க என்னதான் பெரிய லைஃப் ஸ்டைல், அதுக்கு பெரிய சாக்லேட்டு இந்த சாக்லேட்டு இல்ல அதுக்கு ட்ரெஸ் அதெல்லாம் வந்து விடும். பட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். When children don't receive enough love at home, they start seeking it outside their home. நல்லா பாத்துங்க, ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு அவங்க பேரண்ட் மூலமா சரியான ஒரு அன்பு கிடைக்காத பட்சத்தில் அந்த குழந்தை லவ் எங்க தேடணும்னா வெளியே தேடணும். பட் சின்ன குழந்தை மட்டும் இல்லை, இப்ப சப்போஸ் ஒரு வளர்ந்து வர ஒரு வாலிப பருவத்துல இருக்கிற ஒரு பெண்ணு கூட எடுத்துக்கலாமே. இப்போ அந்த பெண்ணுக்கு வீட்டுல ஒரு மெச்சூர்டு குழந்தை, மெச்சூர்டு பொண்ணு இருக்கு, வயசு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கு. இந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணு கிட்ட பாசமே காட்டல. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படின்னா குடும்பத்துல 2 பேருக்கும் சண்டை வர்றதுக்கு காரணம் பொருளாதார குறைபாடு இருந்தாலும் இருக்கலாம். அந்த பொருளாதார குறைபாட்டின் காரணமாக 2 பேர் வந்து நீ செலவு பண்ணிட்ட, நீ பண்ணல, நீ சம்பாதிக்கல, நீ இந்த பண்ணல அப்படின்னு 2 பேர் எப்ப பார்த்தாலும் இந்த 2 பேர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர அவங்களுடைய குழந்தைய வந்து கவனிக்கல. அப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கும், என்னடா எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்களே, நம்மள கவனிக்கவே மாட்டேன்றாங்களேன்னு இந்த குழந்தை என்ன பண்ணனா, அந்த பெண்ணு அந்த வயசு பெண்ணு என்ன பண்ணனா தன்னுடைய தகப்பனா இருக்கட்டும் தாய்கிட்டயும் ஒரு அன்புக்காக இயங்கும். அப்படி இயங்கும் போது அதுக்கு அது கிடைக்கலன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வெளியே இடத்துல சப்போஸ் யாராவது இந்த பொண்ணோட வயசு ஒத்த ஒரு பையனோ யாராவது ஒருத்தர் இல்ல வயசு கொஞ்சம் மேல இருந்தாலும் சரி, அவங்க அன்பு காட்டும் போது இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடும்னா உடனே டக்குன்னு போயிடும். நம்ம அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. எதனால காரணம், இந்த இடத்துல அன்பு ஷார்டேஜ், லவ் ஷார்டேஜ், ஒரு அன்பு லவ் அஃபெக்ஷன் ஷார்டேஜ் இருக்கும் பொழுது வெளி இடத்துல கிடைக்கும் பட்சத்தில் அது அவங்களுக்கு ஆதரவா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அவன் யாரு, அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, இத படிச்சவனா படிக்காதவனா இந்த பார்க்காம பிளைண்டா ஒருத்தரை ஒரு பொண்ணு ஒரு பையனை அக்செப்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்டேஜ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். பட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் சில்ட்ரன். இதான் நான் சொல்றேன். ஏன்னா குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது வரும். ஈவன் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட அன்பு காட்டல அப்படின்னும் போது வேற யாராவது காட்டும் போது ஆரம்பம். அதே மாதிரி வைஸ் வர்சா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளும் இதே மாதிரி தான். அப்ப என்னன்னா சேஞ்ச் எமோஷனல் ஸ்டேட். இது எமோஷனல்
ஹவு டு ஷிஃப்ட் யுவர் எமோஷன். ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்துருச்சு, இதுல இருந்து நான் வெளியே வரணும், நான் எப்படிதான் வர்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டேக் எ பிரிஸ்க் வாக். இப்ப நீங்க நிறைய ஒர்க் பண்றவங்களும் இருக்கலாம். இப்போ ஒர்க் பண்றீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இப்போ டிரான்சாக்ஷன்ல ஒரு மூட் அவுட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு டென்ஷன் ஆயிட்டீங்க. அப்ப டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது? நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகி டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல வந்து பிரெயின் ரிலீசஸ் நெகட்டிவ் கெமிக்கல். அந்த கெமிக்கலுக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசால். அந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகும்போது அந்த கெமிக்கல் என்ன பண்ணனா நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான ஆர்கன் எல்லாம் போய் காலி பண்ணும். அப்போ கூடுமான ஒண்ணு இல்லை, நல்ல சுகர் பேஷண்ட் நீங்க பாருங்க, எனக்கு கூட நானும் ஒரு ஒரு வகையில டயபிட்டிஸ் தான். பட் எனக்கு எக்ஸ்ட்ரீமா எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என் காலில் வந்து அப்படியே 1000 ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். அப்போதான் என்னன்னா, ஓ சுகர் ஏறிடுச்சு. உடனே அப்போ என்ன பண்ணுவேன், டக்குன்னு உடனே ஒரு சிம்பிள், உடனே எந்த டைம்ல எந்த ஒரு நெகட்டிவா இல்ல மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா அந்த இடத்த விட்டுட்டு ஜஸ்ட் டேக் எ பிரீஸ்க் வாக், எ ரியலி ஃபாஸ்ட் வாக். இன்னும் கொஞ்சம் நல்லா எவ்வளவு ஃபாஸ்டா வாக்னா பண்ணுங்க. அரௌண்ட் யுவர் ஹவுஸ் ஆர் ஆஃபீஸ் த்ரைஸ். கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலாம், ஆஃபீஸை விட்டு வெளியே வாங்க, வெளியே கொஞ்ச நேரம் அப்படியே நடங்க, நல்ல பிரிஸ்க். ரொம்ப அதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா காலையில ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரிலாம் ஓடாதீங்க, காலையில வாக்கிங் போற மாதிரிலாம் போகாதீங்க. மெதுவா அப்படியே பிரிஸ்க் வாக், ஒரு ரவுண்டு வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சீட்ல வந்து உட்காந்தீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ. அதே மாதிரி வீட்லயும் அதே மாதிரி தான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ பேச்சு வாக்குல ஒரு வாக்குவாதம் முத்தி ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆயிட்டு அவங்க வாத சொல்லி நம்ம வாத சொல்லி இப்ப நம்ம கடுமையான வார்த்தையை சொல்றதுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும், உடம்பெல்லாம் இதுவாயிடுச்சு, நமக்கு சுகர் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரே இப்ப இதுவாயிடுச்சு அப்படின்னா வெரி சிம்பிள், அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. ஜஸ்ட் டு வாக். மெதுவா கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணும்போது ஏதாவது உங்க மைண்ட உங்க மூட மாத்தணும். ஏன்னா நம்மளுடைய எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம் இன்னும் சொல்ல போனா. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணோம், நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல இருந்து பாசிட்டிவா நம்ம மாறணும் அப்படின்னா அப்ப ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஒரு ஷிஃப்டிங் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்ப என்ன ஆக்சுவலா பண்ணலாம்னா வாக். பட் இன்னும் ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தாக்க, இப்ப நான் ஒருத்தர் கேட்டேன் ரீசெண்டா வந்து ஒரு ஒரு மேடம் வந்தாங்க. அந்த மேடம் வந்து நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. அவங்க பயங்கர மூட் அவுட்டா என்ன அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணும்போது, மேடம் அடிக்கடி உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகுது, கொஞ்சம் இதனால வந்து உங்களுடைய நெகட்டிவ் கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறதுனால அது வந்து ரொம்ப டேஞ்சரு. அதனால என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பட் பெட்டர் பாத்துங்க. வேற நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு கேட்க அவங்க சொன்னாங்க, சார் வெரி சிம்பிள் சார், ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டுன்னா வீட்டுக்கு போவோம் சார், கதவு தாப்பால் போடுவோம் சார், ரேடியோவை ஆன் பண்ணுவோம் சார், பாட்டு போட்டு இஷ்டத்துக்கும் தாறு மாற டான்ஸ் ஆடுவோம் சார். நல்ல ஏன்னா நான் மட்டும் தான் யாரும் வந்து என்ன வந்து எப்படி ஆடுறா அப்படி ஆடுறா ஸ்டெப்பு சைட்ல அப்படி யாரும் சொல்ல போறது இல்லை. நல்லா டான்ஸ் ஆடுவோம் சார். டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வேர்த்து போயிடும். வேர்த்து போட்டோன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிடுவோம் சார். அவ்வளோ. அப்போ ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்க யூஸ் பண்ற மெத்தடாலஜி என்னன்னா டான்ஸ். உங்களுக்கு டான்ஸ் ஒன்னா டான்ஸ் பண்ணுங்க, இல்ல மசாஜ் பண்ணா மசாஜ் பண்ணீங்க, இல்ல கொஞ்சம் தண்ணி கொஞ்ச நேரம் குடிங்க, இல்ல வாக் பண்ணுங்க, இல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட் அவுட் ஆகும்போது கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் சுரக்குது. அது வந்து நெகட்டிவ் ஹார்மோன், அது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் பாடி, இன்னும் சொல்ல போனா ஆர்கனுக்கு. பட் அதே மெடிடேஷன் பண்ணும்போது டோஸ் அப்படின்ற ஹார்மோன் சுரக்குது. டோஸ் என்னன்னா டோபாமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டோர்பின். அது நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த 4 ஹாப்பி கெமிக்கல்ஸை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. இத மாதிரி எது உங்களுக்கு தூங்குங்க, இல்ல தூக்கம் இல்லையா டான்ஸ் ஆடுங்க, நல்லா டயர்ட் ஆடுவீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். ஸ்ட்ராட்டஜிஸ் டு மேனேஜ் எமோஷன். என்னென்னலாம் எமோஷன் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் சரிங்க, நீங்க என்ன சொல்லலாம். பட் என்ன இந்த மாதிரி ஒரு எமோஷன் ஆயிட்டு நெகட்டிவ் ஆயிடுச்சு, இது வந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது புத்திசாலித்தனமான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அது எமோஷனுக்கு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சேலஞ்சிங் யுவர் தாட் அண்ட் லெட்டிங் கோ, லெட் எம் கோ. ஓகே வருதா, ஓகே ரைட், ஓகே பரவாயில்ல, ஓகே இந்த தாட்டை நான் வந்து மாத்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமா நினைச்சு பாருங்க. இந்த பிசிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணலாம் அந்த எமோஷன் வந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னா, டூ மெடிடேஷன், யோகா,
பிரீத்திங், அதுக்கு பிரீத்திங் ரெகுலேஷன் அண்ட் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணா என்ன ஆகுனாக்கா அது எமோஷன்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. வேற என்ன பண்ணலாம்? வித்ட்ரா அவாய்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா ஸ்டெப் அவே ஃப்ரம் பர்சன், சிச்சுவேஷன் ஆர் ஆக்டிவிட்டி. இப்போ வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஸ்பவுஸ்க்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுக்கு காரஞ்சாரமா போயிட்டு இருக்கு, இது இப்படியே கண்டினியூனா ஒண்ணு அடிதடி ஆயிடும், இல்ல ஏதாவது தப்பாயிடும் அப்படின்னு மனசுல பட்டுச்சா இம்மிடியட் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க. அப்படியும் இல்லையா பேசாம வாக் அவுட், அவ்வளவுதான், ஸ்டே அவே ஃப்ரம். அதே மாதிரி ஆபீஸ்ல கூட அது வேற ஆபீஸ் ஆகிட்டா சோசியல், வேற வேற வீடோ ஆபீஸோ வேற இடமோ அந்த இடத்துல நீங்க உங்க மைண்ட் பாதிக்கப்பட்டது, எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் வாக் அவுட். அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே போடுங்க, அந்த ஆக்டிவிட்டில இருந்து வெளியே வந்துடுங்க, சரியா போச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளசரபிள் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னா துன்பம் வரும் வேலையில சிரிங்க ஃபார்ம்ல தான், நல்லா சிரிங்க, ஹாப்பி சோசியலைசிங், வெரி ஜாலியா பேசுங்க, அட்டடிங்க, சரியா போகும். இன்னொன்று இன்டைரக்ட் டென்ஷன் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா டென்ஷன் இன்டைரக்டா என்ன டென்ஷன்னா டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துடாதீங்க, நடந்தது என்ன குற்றம் இதெல்லாம் சொன்னோன்னா இன்னும் ஓவரா டென்ஷன் ஆயிடுவீங்க. நியூஸ் எல்லாம் போயவே போகாதீங்க, நல்லா ஒரு காமெடி சேனலை பார்த்து உங்க மூட மாத்துங்க. இல்ல நல்ல ஒரு சாங்ஸ் எதாவது இருக்கு அப்படின்னா பழைய சாங்கோ நல்ல மெலோடிஸா ஒரு சாங்ஸ் இருக்குன்னா அதை பாருங்க. ஈவன் சாக்லேட் ஏன் சாப்பிட்றதுக்காக சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகுனாக்கா டொபாமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து கிரியேட் ஆகும். ஈவன் காஃபி கூட எடுத்துக்கலாம். இல்ல ரொம்ப நான் ஒரு ஒரு சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல ஒரே டென்ஷன், ஏதாவது ஒரு ஒரு ஃபண்டு ப்ராப்ளம் வந்து போன ஏதாவது ஒன்று ஆயிடும். பேசாம நான் என்ன பண்ணுவேன், சைலண்டா என்ன பண்ணுவேன், யாருக்கும் தெரியாது, பக்கத்துல தான் எனக்கு எனக்கு ஆஃபீஸ் பக்கத்துலேயே சினிமா தேட்டர் இருக்குது, அழகா போய் தேட்டர்ல உட்காந்துருவேன். தேட்டர்ல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சினிமா பார்ப்பேன், இல்ல தூங்குவேன், இல்ல வேற ஏதாவது வேலை வந்துச்சுன்னா உடனே இன்டர்வியூல கூட நான் வெளியே வந்துடுவேன். பட் என்னன்னா ரிலாக்ஸ் கொஞ்சம் என் மைண்டை மாத்திரம் அவ்வளவுதான். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், பீச்சுக்கு போடுவேன். ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்குன்னா நேரம் பீச்சுக்கு போயிடுவேன். பீச்சுக்கு போயிட்டு இறங்கி இப்போ காரை பார்க் பண்ணிட்டு அழகா பீச்சில் போய் நடக்கிறது, கொஞ்சம் எவ்வளோ ஃபாஸ்டாக மட்டும் நடக்கிறது. இல்லை நடக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமா இருக்கு, இல்லை முடியல அப்படின்னா நேரம் பீச்சில் போய் அந்த கடல் தண்ணியை பார்த்துட்டு அப்படியே போயிட்டா ஒன்றும் பண்ண வேணாம், அது போய் பார்த்துட்டே இருந்தா போதும், நம்ம கிட்ட நெகட்டிவ் எல்லாம் அதுவே வச்சிடும். ஸோ இப்படி ஒரு ரிலாக்ஸேஷனும் பண்ணிக்கலாம். இன்னொரு டைரக்ட் டென்ஷன் ரிலாக்ஸேஷன் என்னன்னா மெடிக்கேஷன். அது தேவையில்லை, மெடிக்கேஷன்றது மாத்திரை ரொம்ப ரொம்ப ஓவரா போனா அதுக்கு மாத்திரை எல்லாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும். அது ஒரு டெக்னிக் இருக்கு, ஆனா அது யூஸ் பண்ணாதீங்க. எது ரிலாக்ஸேஷனுக்காக மாத்திரை போட்டுக்கிறது நோ, யூ அவாய்ட் இட், டோன்ட் டு இட். இப்போ இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பத்தி. இப்போ இந்த எம்பத்திக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு இருக்குங்க, ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியா ஒரு படிச்சுட்டு ட்ரெயின்ல வந்து கம்பார்ட்மெண்ட்ல அப்படியே இருக்காரு. இவருடைய 2 குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, ஓடுது ஒடியாருதுங்க, எல்லாம் ஓடுது ஒடியாருது. இதை பார்த்த உடனே ஒருத்தர் என்ன பண்ணா, ஒருத்தர் ஏங்க பசங்களை வளர்க்குறீங்க, இந்த பிள்ளைங்களா இதுங்க ஓடுது ஒடியாருது ஓடி ஒடியா, நீங்க அப்பனா இருக்கீங்களா, இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா, நீங்க என்ன இப்படி இருக்கீங்களா அவனு அவரை போட்டு பயங்கரமா கத்துறாங்க. அவரு டென்ஷனா என்ன பண்றாரு, அவரு ஒன்றும் புரியல, என்ன பண்றாரு, இல்லைங்க சாரிங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பிசினஸ் தவறிட்டாங்க, பசங்க வீட்டுல இருந்திருக்காங்க, அதனால அவங்கள வந்து எப்படியாவது என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு சரி வெளியே போகலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். இந்த பசங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுங்க, என்னங்க பண்றது அது அப்படின்னோடனே அவருக்கு என்ன போச்சு, ரொம்ப அழகாச்சு, சாரி சார், ஏதோ நினைச்சிட்டேன் அப்படின்றது என்னன்னா எம்பத்தி. இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லையும். இன்னொன்னு எந்த ஒரு கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், தி ஃப்ராக் வாஸ் நோ லாங்கர் ஏபிள் டு கீப் அப் அண்ட் மேனேஜ் இட் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு தி வாட்டர் டெம்பரேச்சர். இந்த கதையில பாத்தீங்கன்னா வாட்டர், இந்த தவளை அப்படியே தத்தி தத்தி போய் அடுப்பு மேல ஒரு தவளையை வச்சிருக்காங்க, அதுல தண்ணி கூலா இருக்கு, அதுல போய் சுகமா இருந்திருக்கு. இந்த தவளை என்ன பண்ணாருக்கு, சுகமா இருக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு கொஞ்சம் நெருப்பு பத்த வச்ச உடனே கொஞ்சம் லைட் ஹீட் பட்ட உடனே ஆஹா நல்ல சுகமா இருக்கு. நீ ஓவர் ஹீட் ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, குதிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துருது. ஒரு திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா வெளியே வர முடியாம எமோஷனலி இம்பேலன்ஸ் பஸ்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்த கம்ஃபர்ட் ஜோன். பட் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு வேண்டாம்னு சொல்ல இருக்கலாம், பட் அதே சமயத்துல அதை விட்டு நம்ம வெளியே வந்தாதான் நம்மளால நிறைய விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும், அந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டவுட் வந்து கேட்கலாம். அந்த எமோஷனல் கைடன்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சியை பத்தி நான் பேச போறேன்.
இப்ப இது வரைக்கும் ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேட்கலாம், எனி கிளாரிபிகேஷன் கேட்கலாம். நோ டவுட். ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை பத்தி நான் பேச போறேன். டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸ் அவருடைய ஃப்ரீக்வன்சி லெவல் என்ன அப்படின்றத பத்தி நான் கொஞ்சம் ஹைடெக்கா ஒரு சயின்டிபிக்கா போக போறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏதாவது நாளைக்கு என்ன பண்ண போறோம், உங்களை யாராவது ஒருத்தருக்கு என்ன எமோஷனல் இம்பேலன்ஸ் ப்ரெசண்டா இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி காட்ட போறாங்க கண்ணு முன்னாடி, ப்ராக்டிகலா காட்ட போறோம். என்ன பண்ண போறோம் நாளைக்கு, நீங்க இங்க இருக்கீங்க இல்லையா, இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன அப்படின்றத, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன அப்படின்றத என்னுடைய ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு, சயின்டிபிக் டிவைஸ். அந்த டிவைஸ் மூலமா அவங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போறேன். ரைட்? ஓகே, இது எதாவது இருக்கா? எனிதிங் எல்ஸ்? நோ. ஓகே, ரைட், குட் குட். இப்போ இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நோட்டீஸ் யுவர் எமோஷன் அண்ட் டேக் ஆக்ஷன்ஸ் டு சேஞ்ச் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, அப்வர்ட் டைரக்ஷன், நம்மளுடைய எமோஷன் வந்து மேல் நோக்கி தான் போகணும், கீழ் நோக்கி போகணும். அப்போ அப்வர்ட் ஸ்பைரல் இருக்கிறது அந்த எமோஷனோட கைடன்ஸ் ஸ்கேல் என்ன, இதை கண்டுபிடிச்சவர் வந்து டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸ் அப்படின்றது. அவர் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மளுடைய அதாவது இப்படி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னா நல்லா இருக்கும், ஃப்ரீக்வன்சி. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளுடைய எனர்ஜி தான், எனர்ஜியுடைய மெஷர்மெண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி தான் வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடி எடுத்தோம்னா அவர் எவ்வளவு வெயிட் இருக்காருன்றது கிலோவில் சொல்லலாம். பட் அவருடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றது ஜோல்ஸ், JOULS அப்படின்றத அந்த மெஷர்மெண்ட் மூலமா எத்தனை ஜோல்ஸ் இருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய இந்த பிசிக்கல் பாடியோடைய ஃப்ரீக்வன்சி, ஏன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். நான் என்ன சொல்றேன், எல்லாமே எனர்ஜி தான், எல்லாமே வந்து ஆட்டம் தான், எல்லாமே வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் தான், பட் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ஆவரேஜா ஒரு ஹியூமன் பாடியோடைய அந்த ஃப்ரீக்வன்சியோடைய என்ன ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். பட் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அந்த 60 to 72ன்றது ஆப்டிமல் லெவலு. அதை கீழே ஒரு 50 கீழே போகும்போது என்ன, 50 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் எப்போ வேணா அந்த ஃப்ரீக்வன்சி லோவாகும். பட் அதே இன்னும் லோவா ஒரு 30 கீழே போயிடுச்சு அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த நம்மளுடைய பாடியோட ஃப்ரீக்வன்சி கீழே 30 போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கேன்சரே வரும். அப்போ எப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவா போகும்போது நம்மளுடைய செல்லார் லெவலையும் பாதிக்கும், லோ ஃப்ரீக்வன்சி. அப்ப எப்போ போகும் அப்படின்னா எமோஷனல் இம்பேலன்ஸ், நெகட்டிவ் தாட். அந்த நெகட்டிவ் தாட் வரும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவ் இம்பேலன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன ஆகுன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்கும். தேர்பை என்ன ஆகும்னா நம்மளுடைய செல்லுலார்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் லோ எனர்ஜி, லோ ஃப்ரீக்வன்சி ஆகும்போது கேன்சர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியவே அப்வர்டு ஸ்கேல்ல வச்சிடும். அப்வர்ட்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அப்வர்ட்ல என்ன, ஜாய், நாலேஜ், எம்பவர்மெண்ட், ஃப்ரீடம், லவ், அப்ரிசியேஷன், இதெல்லாம் ஜாய், இதெல்லாம் வந்து அப்வர்ட்ல இருக்கும். அதாவது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஹையா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேஷன், எந்தோசிசம், பாசிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் ஆப்டிமிசம், இதெல்லாம் வந்து ஹோப்ஃபுல்னஸ், கண்டென்ட்மெண்ட்ன்றது இருக்கிறத வச்சு. அப்போ இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீக்வன்சி ஹை ஆகுது. பட் லோயர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாருங்களேன், இங்க பாருங்க, லோ ஃப்ரீக்வன்சி பாருங்க, ஃபியரு, கிரீஃப், டிப்ரெஷன், பவர்லெஸ், இதெல்லாம் வந்து லோயர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. ஜலசி, இதெல்லாம் என்னன்னா லோயர். அப்போ நம்மளுடைய எமோஷனை ஸ்கேல் பண்ணுங்க, அப்வர்டு ஸ்கேல், டவுன்வர்டு ஸ்கேல். அப்வர்டு ஸ்கேல்ல இருந்தாக்கா நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ செல்போன்ல நீங்க ஒரு படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணா சுத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்னா சிக்னல் வீக். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னும் போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எது வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளால அட்ராக்ட் பண்ணலாம் ஈஸியா. அதே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவா இருந்தா நம்ம அட்ராக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது சிக்னல் வீக்கா இருக்கும்போது நம்மளால வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், இது எக்ஸாம்பிள் சொல்லுவேன், காஜல் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னன்னா
gratitude, appreciation, joy, love. At any point of time, எந்த டைம் உங்களை செக் பண்ணாலும் நீங்க எப்பவுமே இந்த விஷயத்துல இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி? கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், ஜாய், லவ், இந்த மாதிரி ஒரு எண்ண உணர்வுகளே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து எப்பவுமே அப்பர்ட்ல இருக்கும், ஃப்ரீக்குவன்சி ஹையாவே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஃபியர், கில்ட்டி, ஹர்ட், ஜலசி, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனே நீங்க தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி டவுன் ஆகும்போது என்னன்னா, we are not able to get நியாயமா நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கூட கிடைக்காம இருக்கும். இதுதான் இந்த போட்டு ஸ்கேல் ஆஃப் கான்சியஸ் பாருங்க. இதுதான் இதெல்லாம் ஃப்ரீக்குவன்சி. இதெல்லாம் என்னது அப்படின்னு பாருங்க, இதெல்லாம் ஃப்ரீக்குவன்சி மெகா ஹெர்ட்ஸ். இதுதான் மெகா ஹெர்ட்ஸ். இது அதாவது லோ வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி, லோ கான்சியஸ்னஸ், ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ இது சின்ன ஒரு நான் யூஸ்வலா எப்பவுமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்ல நான் அதிகமா யூஸ் பண்றது எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். இந்த எமோஷன் இருக்கு இல்லையா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எமோஷன் பாசிட்டிவ் எமோஷன் இருக்கு, நெகட்டிவ் எமோஷன் இருக்குது. பிகினிங்லேயே எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லிட்டேன். நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுதான் வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்குவன்சில பிரபஞ்சத்தை நோக்கி. அது எந்த வைப்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி வைப்ரேஷனை மேட்ச் பண்ணி ஒத்தவை இருக்குன்றதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரேடியோ நீங்க சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ, அந்த பை டிஃபால்ட்டா என்ன ரேடியோ ஸ்டேஷன் இருக்கோ அதுக்கேற்ற பாட்டை நீங்க கேட்குறீங்க. அதே உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கல, வேற ஸ்டேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியை நீங்க டியூன் பண்ணும்போது வேற பாட்டு கேட்பீங்க. ஏன்னா அது வந்து எதனோட கனெக்டா இருக்கு அப்படின்னா டவரோட கனெக்டா இருக்கு. டிவி எதனோட கனெக்ட், டிவி கூட பாருங்க மல்டிபிள் சேனல் பார்க்கறது ரிமோட் மூலமா நீங்க அந்தந்த ஃப்ரீக்குவன்சியை மாற்ற அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற அந்த சேனல் தான் எல்லாமே பாக்குறீங்க. அது எதனோட கனெக்ட் ஆனா சேட்டலைட்டோட கனெக்ட். நம்மளும் ஃப்ரீக்குவன்சி தான். நம்ம உடம்பு ஒரு செல்போன் டவர் மாதிரி. நம்ம எப்பவுமே சிக்னலை வெளிப்படுத்திட்டே இருக்கும். நம்மளுடைய சிக்னல் எங்க இருக்கு? நம்ம உடம்பை சுத்தி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கு பாருங்க, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு சிக்னல் வெளிப்படுத்திட்டே இருக்கும். அந்த சிக்னல் எதை வெளிப்படுத்தணும்? உங்களுடைய எண்ணம், சொல்லு, செயலு, பிஹேவியர் எல்லாமே அந்த சிக்னலா வெளிப்போம். அந்த சிக்னல் தான் எமோஷன். நீங்க பேசினா மட்டும் இல்ல, பேசாமையும் உங்களுடைய பாடி சிக்னலை வெளிப்படுத்திட்டே இருக்கும். அந்த எமோஷன் தான் வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்குவன்சில யூனிவர்ஸை நோக்கி. இதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணோம். இதை தான் ஒத்தவை இருக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்ப நம்ம எப்பவுமே வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க மறுபடியும் ஈக்கி கொண்டு வரேன். என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, எமோஷன்ல செல்ஃப் அவேர்னஸ். புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்கள். உங்களுக்கு என்ன நடக்குது? பாசிட்டிவா இருக்கா எண்ணங்கள்? விட்டுருங்க. ஓகே, யூ ஆர் ஃபீல் ஹாப்பி. பட் நெகட்டிவா இருக்கா? இம்மிடியட்லி அப்ப என்ன பண்ணும்? லிசன் டு யுவர் தாட்ஸ். அது நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் ஸ்டாப். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் டு பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயத்துக்கு உங்களை மாத்திக்க வேண்டியது. இப்ப பாருங்க, இப்போ யுவர் மூட் மஸ்ட் பி ஆல்வேஸ் இன் கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், ஜாய், லவ். ஏற்கனவே சொல்லிட்டு தான் உங்க மூடு எப்பவுமே வந்து நன்றி உணர்வாகவும், அடுத்தவங்களை பாராட்டுதலும், சந்தோஷமாகவும், அன்பாகவும், இந்த 4 விஷயத்தை எப்பவும் இருக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்க. இதை தவிர்த்து வேற உணர்வு வருதுன்னா டக்குன்னு இமீடியட்டா நீங்க மாறிடுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? we attract people, situation, money based on the frequency that we have. நம்ம எல்லாமே எதை அட்ராக்ட் பண்றோம்? அது பீப்புளா இருக்கட்டும், சுச்சுவேஷன் ஆகட்டும், மணியா இருக்கட்டும், ஈவன் பணம் கூட எதை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் அவர் ஃப்ரீக்வன்சி. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து 175 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த ஆரிக் பாடி எப்படி இருக்கு பாருங்க. அதே வந்து அந்த லவ், ஜாய் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஆரிக் பாடி எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னன்னா இப்படிதான் எல்லாமே நடக்குது. இப்படி அப்போ எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. யுவர் வைப்ரேஷன் கேன் ஈவன் இம்பாக்ட் ஆன் ஹவு சக்சஸ்ஃபுல்லி யூ மேனிஃபெஸ்ட் யுவர் கோல்ஸ். இந்த கோலை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் இதான் இருக்கு. இன் கான்ட்ராஸ்ட், லா ஆஃப் வைப்ரேஷன் இஸ் லைக் linked to fear, anxiety, sadness and depression. The higher low vibration தான் நம்மளுடைய வைப்ரேஷன்றது low frequency it is linked to fear, anxiety, sadness and depression. அதே high vibration இருந்தா என்ன ஆகும்னா, the more authentic you are and more capable you will be of tuning into what you really want
and then manifest it is in the work. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு இன்னும் ஓகே, இது why are we not able to achieve our desire? இது நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இதுல இருந்து நாளைக்கு பார்த்துப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் உள்ள இந்த 4 குவாட்ரண்ட்ல மற்ற விஷயம், நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்கிட்ட ஒரு கிளைண்ட் கிட்ட நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் உங்களுக்கு, என்கிட்ட நீங்க கிளைண்டா வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு, என்ன புரியல அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. 1/4 மணி நேரத்துக்கு புது சப்ஜெக்ட்டுக்கு போறதை விட ஏற்கனவே பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க டவுட் கேட்பாங்க. நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், உங்களை யாராவது ஒருத்தரை, இல்லை நீங்களே யார் விருப்பப்பட்டு வரீங்களோ வந்தீங்கன்னா உங்களுடைய எமோஷனல் எமோஷனல் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம் கூட. பட் நான் உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ், உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற எமோஷனை நான் மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு ரெடி சார். ரெடியா? யாருது? அஸ்வின். அஸ்வின். ஓகே அஸ்வின், நாளைக்கு ரெடி நீங்க? ஓகே ஓகே ஓகே, குட் குட். நாளைக்கு உங்களுக்கு தான் மெஷர் பண்ண போறேன். ரெடியா? ஓகே. நான் உங்களை பத்தி எல்லா ரகசியம் தெரிஞ்சுக்கணும், பரவாயில்லையா? என்ன சார்? ஓகே, பிரச்சனை இல்லை. இல்ல, உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். பரவாயில்ல, ஓப்பனா காட்டலாமா? இல்ல, நான் உங்களதான் இல்ல மீட் பண்ணி நான் உங்களை கன்சல்டேஷன் பண்ணேன். அஸ்வின் சார், மீஞ்சூர்ல இருந்து வந்திருந்தீங்கல்ல? என்ன மேடம்? மீஞ்சூர் தானே நீங்க? ஆமா மேடம். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே, சோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 விஷயம் தான் பார்த்தோம். எமோஷன்ல முக்கியம் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜிங், அப்புறம் எம்பத்தி, ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான், 4 விஷயம் தான். இதை நம்ம கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணாலே நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும், நிறைய பெனிஃபிட்டை அச்சீவ் பண்ணலாம். இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு இந்த கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், இல்ல இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அது மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஒரு இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவும் எழுதி வச்சுக்கல நீங்க? நோட் பண்ணலையா டவுட்ட? சரி, என்ன கத்துக்கிட்டீங்க அது சொல்லுங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க அது சொல்லுங்க. சார், சிச்சுவேஷனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஓகே, அப்புறம் நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிட்டோம், செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கணும். சூப்பர். முதல்ல முக்கியமான என்ன, செல்ஃப் அவேர்னஸ். நமக்குள்ள என்ன நடக்குது, நான் எப்படி கோபமாக்குறேன்னா, இல்ல கோபம் வரப்போதா, இல்ல கோபம் முடிஞ்சு போச்சா, இல்ல கோபமா இருந்தேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, வேற? ரேஷனல் திங்கிங் அண்ட் எமோஷனல் பிஹேவியர் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரேஷனல் திங்கிங் அண்ட் எமோஷனல் திங்கிங். எஸ், குட், சூப்பர். To make us positive and a high vibration. Oh, okay. To make us positive and a high vibration. Yes, correct. Positive, high vibration. High vibration இருந்தா தான் நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். லோ வைப்ரேஷன் இருந்தாக்கா we are not able to attract. இப்போ எப்படி மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல பிக்சரை டவுன்லோட் பண்ண சுத்தினே இருக்கும், அது மாதிரி நம்ம சுத்தினே தான் இருக்கும். ஓகே ஓகே ரைட், ஓகே சார், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோக்ராம்காக இந்த ப்ரோக்ராம்காக நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து ஒரு சிலர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு சிலர் நம்பர் ஆட் ஆகாம இருக்கும். அதனால இப்ப என்ன பண்றதுன்னா, சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சோன்ஸோ குரூப்ல உங்க நம்பர் ஆட் ஆயிடும். நாளைக்கு ப்ரோக்ராமோட ஐடி, பாஸ்போர்ட் அந்த குரூப் வாயிலா தான் நாங்க தெரிவிக்க போறோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் குரூப்ல ஆட் ஆகலையோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆட் ஆனவங்களும் செக் பண்ணிக்கங்க, நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களா அப்படிங்கறத அந்த லிங்கை கிளிக் பண்றதன் மூலமா செக் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஐடி, பாஸ்போர்ட் நம்ம அதுலதான் கொடுப்போம். ஓகே, மத்தவங்க நீங்க மியூட் பண்ணீங்க, என்ன நாய்ஸ் வருது. ரைட், ஓகே. வேற யாராவது சொல்லுங்க.
சாந்தி மேடம் ஏதோ நீங்க சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க. இல்ல சரியா கேட்கல, சொல்லுங்க. வருது சார், எமோஷனலா அழுக வருது, டென்ஷன் அதிகமா இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். நானும் எதிர்பார்க்கிறேன் சார். அதாவது எமோஷன் வந்து தானாலும் அழுக வந்துடுது. இல்ல வாய்ஸ் சரியா கேட்கல எனக்கு. அதுதான் சார். இல்ல உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி கேக்குது மேம். ஓகேவா? இப்ப கேக்குதுங்களா? எஸ். ஓகேவா? ஓகே. அதான் எமோஷனலா தானா அழுக வருது. சரி. அழுகை கட்டுப்படுத்த ரொம்ப லோவா வந்துட்டு இருக்கேன், என்னால முடியல. சரி. அதுதான் சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதா இருக்குது. நீங்க சொன்னதெல்லாம் ஓகே சார், புரியுது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். என்னோட எமோஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்குங்க சார். இல்ல அதாவது நீங்க எமோஷன் வந்து ஓகே சொல்றீங்களா? அதாவது எந்த சுச்சுவேஷன் இருக்கோ அந்த சுச்சுவேஷன்ல அது உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா பாதிப்புக்கு உள்ளாகும் போது, நீங்க ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகும் போது அதை எக்ஸ்பிரஸ் பண்றது ஒண்ணு வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்ல கோபமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எதுவுமே பண்ணாத போது உங்களால அழுக வரும். அது இயல்பு, அது வரும். பட் அதுல இருந்து அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மூட மாத்துங்க, வேற ஒண்ணும் இல்ல. சுச்சுவேஷன் உடனே இமீடியட்டா நீங்க மைண்ட் என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க. அதுலயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்படியே தான் நடக்கும். அங்க இருந்து என்ன பண்ண, நீங்க ஒண்ணு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, ஒதுங்கி போயிடுங்க. இல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க, இல்ல வாக் பண்ணுங்க, இல்ல வேற சப்ஜெக்ட மாத்துங்க. அவ்வளவுதான், சரியா போச்சு. இல்ல போய் டிவி பாருங்க, சீரியல் பார்க்காதீங்க, அது இருக்கிறத கலரை விட்டுரும். சீரியல போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு லைஃப்ல என்ன சுச்சுவேஷன் வந்து நீங்க என்ன அவஸ்தைப்பட்டு அழுதீங்களோ அது ரிலேட்டடா வந்துடும். அதனால டிவி எல்லாம் போய் பாத்துறாதீங்க. அதுவும் குறிப்பா சீரியல பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே சார், சீரியல் பார்க்குற பழக்கமே இல்லை. வேணாம், அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. ஓகே சார். ஓகே ரைட். ஓகே ரைட். ஓகே மேடம். ஓகே, வேற ஏதாவது டவுட்? வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்கு எமோஷன் அதிகமா வரும்போது 3 வாட்டி வச்சு, அது மூச்சை உள்ள இழுத்து ஒரு 3 வாட்டி பண்றேன். அதை 2 தடவை பண்றேன். சரியா தப்பா? கரெக்ட் தான். நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, சப்போஸ் உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸை நீங்க அடக்கணும், அது சரி பண்ணணும், அந்த பிரீத்திங் மூலமா பண்ணலாம். எத்தனை தடவை நான் பண்றேன் பாருங்க. 6 செகண்ட் பிரீத்திங் என்ன பண்ணுங்க. 1 2 3 4 5 6 செகண்ட் பிரீத்திங்க நல்லா இழுத்துட்டு வெளியே எப்படி நீ வெளியே விடணும், அந்த விசில் அடிக்கிற மாதிரி அப்படி விடுங்க. ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா? நீங்க இந்த பிரீத்திங் மூலமா என்ன ஆகுதுன்னா, நீங்க ஆக்சிஜனை உள்ள எடுத்து இங்க நிறைய மூளை கழிவுகளை கிளென்சிங் பண்றீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூ வில் பிகம் ஃப்ரீ. சொன்னது கரெக்டா, நல்லது. அதையும் நீங்க பிரீத்திங் மூலமாவும் நீங்க பண்ணலாம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பட் இந்த இதுல சொல்லிடலாம். ஒரு 48 மண்டலம் இதை பண்ணியிருந்தேன் சார். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கத்துக்கிட்டு 48 மண்டலம் பண்ணேன். இப்போ என்னோட பிரசன்ட் மைண்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியுது. நிறைய எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆகுது. அதனால நிறைய பிரசன்ட் மைண்ட் இருக்க முடியுது சார். ஓகே, இது கிடைத்த ஒரு 1 இயர் ஆகுது. ஆனா இப்பவும் வேலை செய்யுது எனக்கு. குட். எல்லாமே உங்களுடைய இன்புட்டும் அவுட்புட்டும் எங்க இருக்குன்னா உங்களுடைய பிரீத்திங்ல தான் இருக்கு. உங்க பிரீத்திங் டிஃபரெண்ட் சுச்சுவேஷன்ல உங்க பிரீத்திங்கை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ எமோஷனலா இருக்கும்போது உங்க பிரீத்திங் மூக்குல எங்க எப்படி போகுது பாருங்க. லெஃப்ட்ல போதா ரைட்ல போதா பாருங்க. எந்த டைம்ல ரெண்டுத்துலயும் மூச்சு போகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் என்னன்னா அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் பிரீத்திங் will happen. ஓகேங்களா? அதுக்கு இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது என்ன சொல்லணும்னா 1 minute யோகா. ஓகே, வேற யாராவது? சார் வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுறேங்க.
சொல்லுங்க மேடம். நம்ம வந்து நீங்க எவ்வளவுதான் நம்ம மெடிடேஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணினாலும் டக்குன்னு வெளியில இருந்து ஏதாவது ஒரு எமோஷனல் வந்தா எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றதுன்னு. அதை இப்ப நீங்க நம்ம உள்ள அமைதியா அக்செப்ட் இருப்போம், நம்மள காமா வச்சிருப்போம் எல்லாத்தையும். பட் நம்மள வேலையில எமோஷனல் பண்றதுன்னு வரவங்களை எப்படி பேலன்ஸ் பண்றது? நீங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. உள்ள அக்செப்ட் பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணாதீங்கங்கிறீங்க. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. ம். நீங்க போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க வண்டி ஏதோ ஒண்ணு வருது. அதுல ம். வரவங்க அவங்க போற ஸ்பீட்ல என்ன பண்றான், நீங்க பைக்லயே நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், பைக் ஓட்டுறீங்க. எதிர்க்க வரவன் என்ன ம். பண்றான், ஒழுங்கா போ சாவுகுராய்க்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, நீங்க உடனே வருத்தப்படுவீங்களா? அவன் யாருன்னே தெரியாது. வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம வண்டியை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஓடணும் இல்லையா? ஓகே, இதே தெரிஞ்சவங்க உங்களுக்கு சொல்லிட்டான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சவங்க அதாங்க சார், தெரிஞ்சவங்க சொல்லும் போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிரும். நம்ம எவ்வளவோ அவாய்ட் பண்றோம், இருந்தாலும் So, டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறோம் எமோஷனல் ஆயிட்டோம், சரி டக்குன்னு நம்ம மனநிலையை மாத்திக்கிறோம். ஆனா அந்த ஒரு செகண்டும் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறது தான் என்னோட கேள்வி. அது வராமலாம் இருக்க முடியாது. எப்பவுமே நீங்க அந்த ஃபீலிங்கை நீங்க உள்ள இன்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ரெஸ்பாண்ட் அது வருதும். அப்போ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருது இல்லையா? ஓ, நான் இது எதுக்கு தேவையில்லாத விஷயம், இதை ஏன் நான் போய் உள்ள எடுத்துக்கணும், தேவையில்லையே அப்படின்னு அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரும்போதே நீங்க சரியாயிருவீங்க. ஸோ அதான் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். அப்போ எங்களுக்கு புரியுது, இது வந்து இந்த எமோஷனல் வருதுன்னு புரியுது. அதைய சீக்கிரமா வெளியில வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கத்துக்கணும்னு சொல்றீங்க. ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கினா உங்களுடைய அதாவது உங்களுடைய மெச்சூரிட்டி மைண்ட் வந்துட்டாலே அதை உள்வாங்கன்னா நீங்க உள்வாங்கினாதான் உங்களுக்கு அது இதுதான் அந்த சுச்சுவேஷன் சொன்னேன். வெளியே நீங்க போகும்போது ஒருத்தன் வந்து உங்களுக்கு திட்டுறான் அப்படின்னா அவன் யாருன்னே தெரியாது, நீங்க உடனே அதை கண்டுக்காம போவீங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கண்டுனீங்கன்னா ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. அப்படியே கண்டுக்காம அப்படியே அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான், சரியா போச்சு. டேக் இட் ஈஸி அப்படின்னு விட்டுருங்க. அவ்வளவுதான், டேக் இட் ஈஸி பாலிசி. ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்ப நன்றி. சின்ன வயசுல கத்து கொடுத்துருப்பாங்க, எப்படின்னா என்ன திட்டினா கடவுள் திட்டுற மாதிரி. நம்ம திட்டினா இல்லைங்க சார், அப்படி நினைக்கிறது இல்ல. நம்மள யாராவது திட்டினாங்கன்னா இப்ப நம்மளுக்கு மொழி புரியறங்காட்டி கோபம் வருது. பட் நாங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, இப்ப நம்ம ஒருத்தர் திட்டுறோம்னா நம்மளுக்கு மொழி புரிஞ்சு நம்மளுக்கு கோபம் வருது சுருன்னு. இதே அவங்க வந்து வேற மொழியில திட்ட நம்மளுக்கு புரியாது இல்லையா? அப்ப அப்படி நினைச்சுக்க சொல்லிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சொன்னாங்க, அவங்க வேற மொழியில திட்ட உங்களுக்கு எப்படி புரியும், புரியாதுல்ல, அப்ப கம்மல் தான் இருப்பீங்க, அதே மாதிரி இதையும் நினைச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் அது கொஞ்சம் ஈஸி மெத்தடா தோணுச்சு. அதை எல்லா இடத்துலயும் நம்ம அதை அப்ளை பண்றோம். டக்குன்னு யாராவது ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல டக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, இந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் வந்துருது. அதை நீங்க சொன்னபடிக்கு அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒண்ணும் கிடையாது. அதை வந்து நீங்க செல்ஃப் அவேர்னஸ், நீங்க செல்ஃப் அவேர்னஸ்க்கு அப்புறம் உங்களுடைய என்ன எப்படி இருக்கு, என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை மேனேஜ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்க சார், நானும் நாளைக்கு என்னோட எமோஷனல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே 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 ஓகேங்க சார், நன்றிங்க சார். ரைட் ரைட், வெரி குட் வெரி குட். முதல்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஓகே ஓகே ரைட். வேற நன்றி. குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டேங்க மேம். எனக்கு ஓகே தெரியல, மேம், ஓகே. நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு தெரியலங்க மேம், கவனிக்காம விட்டேன். நான் 7:29 இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி சரி குரூப்ல சரி வரலன்னு பாத்துட்டு இருந்தேன். சாரிங்க மேம். சரி சரி, நான் பரவாயில்ல. இன்வைட் பண்ணிட்டேன். இல்ல, மத்தவங்க வேற யார் ஜாயின் பண்ணலையோ அவங்க கிளிக் பண்ணிடுங்க. இல்ல, எல்லாருமே Already ஒரு லிங்கை சிலர் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க உள்ள இருந்தா அந்த உள்ள லிங்கை இருக்கீங்கன்னு கிளிக் தெரியும், பண்ணாலே கன்ஃபார்ம் வந்துருவீங்க பண்ணுங்க. உள்ள. நீங்க கிளிக் பண்ணா உள்ள இருக்கீங்கன்றது தெரியும். பட் எஸ், உள்ள இல்லைன்னா நேரா உள்ள போயிடுவீங்க, அதுவும் தெரியும். உங்களுக்கு ரெண்டுமே. ஸோ அவேர்னஸ், aware of yourself, where are you, are you inside our group or not? Okay right, okay. வேற ஏதாவது? சூரியகலா மேடம், நீங்க ஏதோ பேச விரும்ப நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க மைக் ஆன் பண்றேன் நானு, நீங்க ஆன் பண்ணுங்க. சார் நாளைக்கு இதே டைம் தானங்க சார்? 7:30. Yes, ma'am. 7:30. 7:30. ஓகே மேம், தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, சொல்லுங்க கௌஷிக். சார், கௌஷிக் பேசுறேன் சார். சொல்லுங்க கௌஷிக். சார், இப்போ நம்ம ஒரு திங் எக்ஸெப்ட் பண்றோம் சார், அது நடக்கணும்ட்டு. அது நம்ம கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது நடக்கவே இல்லை. சரி, அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும்.
இல்ல சார் அப்படி இல்ல சார் நான் இல்ல அதனால அதனால எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஓகே சார் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 1,00,000 எனக்கு இந்த மூஞ்சிக்கு நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் கூட என்னால வாங்க முடியாது. நான் போய் எனக்கு எங்க 1,00,000 வரும் அப்படின்னா உங்க எமோஷனல் இம்பேலன்ஸ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? நீங்க எதை வெளிப்படுத்துறீங்க? நெகட்டிவா வெளிப்படுத்துறீங்க, அப்ப வராது. இது வருமா வராதா அப்படின்னா வராது. இது வராது அப்படின்னு நினைச்சாலும் வராது. வரும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட நீங்க செயல்படும் போது 100% வருங்க. நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாமா சார்? சொல்லலாம். இப்ப கௌசிக் சார் கேட்டாங்க, ஒரு விஷயத்த வந்து நான் வந்து நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா கடைசியில பார்த்தா நடக்கல அப்படின்னு. நடக்கல அப்படின்னு ஒரு விஷயம் அது வந்த பிறகு நம்ம 2 விதமா சிந்திக்கலாம். ஒண்ணு வந்து அச்சோ ஃபெயிலியர் ஆயிடுச்சே அப்படின்னு சிந்திக்கலாம். இன்னொன்னு வந்து நான் எல்லாம் சரியா பண்ணேன் ஆனா நடக்கல. அப்ப நடக்காம போனதுக்கு இங்க நான் என்ன தவறு பண்ணிருக்கேன்றது அதை ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறது. இது வந்து ஃபெயிலியர், இது ஃபீட்பேக். ஃபெயிலியரா பார்க்கும்போது நெகட்டிவ் எமோஷன் தான் வெளியே வரும். ஃபீட்பேக்கா பார்க்கும்போது பாசிட்டிவும் அட் த சேம் டைம் இன்னும் வேகம் வரும். அடுத்த வாட்டி நான் அடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் வரும். சோ அப்ப வந்து நம்ம அதை ஃபீட்பேக்கா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வராது அப்படிங்கிறது. சூப்பர். அதாவது கிரிக்கெட் விளையாடுறவங்க பிளே கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடியே அவங்க மைண்ட்ல வந்து அதை ரெக்ஸல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப கிரிக்கெட் வந்து நான் இத்தனை ரன் எடுக்கணும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல வந்து ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அதே தான் ஓடும். ஆனா அவங்க நெக்ஸ்ட் டே பிளே கிரவுண்டுக்கு வரும்போது அவங்க என்ன ரெக்கர்சல் பண்ணாங்களோ அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன கவுண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. 100 ரன் எடுக்கணும் கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க எது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்களோ அது நடந்த மாதிரி ரெக்கர்சல்ல நீங்க உள் மனசுல நீங்க ஆழ் மனசுல உங்களுடைய விசுவலைசேஷன்ல அது நடந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணா நடந்த மாதிரி நினைச்சா பத்தாது, நினைச்சாலாம் வராது. அது ஃபீல் பண்ணும். ஃபீல்னா நீங்க எது எதிர்பார்க்கீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க டெலிவரி பண்ணுவீங்க, அந்த உணர்வு மொழி எப்படி இருக்கும் அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேட்கறீங்களோ நீங்க லாங்குவேஜ் புரியாது. நீங்க எனக்கு இந்த பெட்டியில் வேணும், அது வேணும், பணம் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், அது வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும் கேட்டா புரியாது. ஆனா இப்போ உதாரணத்துக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட காரு வேணும் அப்படின்னா பிரபஞ்சத்தை பார்த்து எனக்கு காரு வேணும் அப்படின்லாம் கேட்டாலாம் கிடைக்காது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. நீங்க அந்த காரை வாங்கிட்டா அந்த வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஃபீலிங் ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பூரிப்பு இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் அதை நீங்க எமிட் பண்ணீங்கன்னா அது மேட்ச் ஆகும். இது நான் சொல்றது எல்லாமே வந்து 100% உண்மை. ஏன்னா நானே பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா உதவி நான் செக் பண்ணேன். நான் வந்து 2003ல காரு வாங்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு நான் அப்படிதான் என்ன பண்ணேன், விசுவலைஸ் பண்ணேன். காரு என் ஆர்சி புக்கு என் பேர்ல இருக்கிற மாதிரியும், கார்ல நான் போற மாதிரியும், கார்ல ஏசி ஆன் பண்ண மாதிரியும், அந்த மியூசிக் இதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சு 2003ல நான் வந்து அதை பத்தி விசுவலைஸ் பண்ணேன். 2004 முடியும் போது நான் கார் வாங்கிட்டேன். ஆனா நான் விசுவலைஸ் பண்ண கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாருதி ஆல்டோ தான். எப்பன்னா 2003ல 2004ல வாங்கிட்டேன். ஆனா நான் வாங்கினது பெரிய காரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரோட்ல போகும்போது தான் பார்த்தா இதோட பெரிய பெரிய கார்லாம் போனது. நம்ம கார் வந்து ஒரு பெரிய அந்த அளவுக்கு ஒரு கிளாமர் இல்லை. அதுவும் யாரும் வழி கூட கொடுக்க மாட்டாங்க, சின்ன காரு. அதுக்கப்புறமா என்ன பண்றேன், மறுபடியும் இன்னொரு காருக்கு நான் கோல் செட் பண்ணாங்க. 2006ல நான் ஃபோர்டு ஃபியஸ்டா கார் வாங்கினேன். நீங்க அந்த கோல் செட் பண்ண இதே மாதிரி நான் நிறைய விஷயங்களை வீடு வாங்குறது, காரு வாங்குறது, அப்புறம் டாலர்ல சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் எப்படி விசுவலைஸ் பண்ணிக்கிறேன்னா நான் வந்து நடந்தா எப்படி இருக்குன்ற அந்த ஃபீலிங்கை நான் அப்படியே நினைச்சு அதை விசுவலைஸ் பண்ணி அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அவங்களும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த உணர்வு மொழியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார் ரொம்ப திங்க் சார். ஹலோ சொல்லுங்க கௌசிக். சார் நம்ம டெய்லி பண்ணிட்டே இருக்கோம் டெய்லி சார். நம்ம டெய்லியும் வந்து அந்த விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு கேட்குறேங்க சார்.
இல்ல நீங்க டெய்லியோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு எது வேணும்னு நினைச்சீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டா அதனால ஏற்படுற போற அந்த ஃபீலிங்கை மட்டும் நீங்க விசுவலைஸ் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க வரும். வரும். இது உண்மை, நடந்திருக்கு. எனக்கு நடந்திருக்கு, மேடமுக்கும் நடந்திருக்கு, எனக்கு நான் கத்து கொடுத்த நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. நான் நான் எப்படி அதாவது பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி துரிதமாக 1 கோடி ரூபாய் அடைவது எப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்தேன். எப்பன்னா 2018. ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க 45 கோடி சம்பாதிச்சவங்களா இருக்காங்க. அதுல சொன்ன ஃபார்முலா தான், அந்த மெத்தட் தான். ஆனா ஒரு சிலர் அதை ஜாயின் பண்ணும்போது நம்மள அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நீ ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க முதல்ல நம்பல, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பார்த்தோன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அந்த ஃபார்முலா மேல. அதுக்கப்புறம் அவங்களால பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது. இப்படிதான் கௌசிக் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ரைட். ஓகே ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு நம்ம 7:30க்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேடம், ஓகே, ஓவர் டு யூ. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமோட ஐடி பாஸ்போர்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த குரூப் வாயிலா தான் தெரிவிக்க போறோம். ஸோ குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா 7:30 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்திருந்தாலும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபும் பார்க்கணும். அதே நேரத்துல இன்னைக்கு டவுட் இருக்கான்னு கேட்கும்போது சிலர் கேட்டீங்க, சிலருக்கு வந்து டவுட்ஸ் இப்ப வந்திருக்காது. ஆனா நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட் வந்து அப்படி படுக்கும்போது தான், அடடா சார் இது சொன்னாரே, இந்த டவுட் கேட்டிருக்கலாமே, அப்படி கேட்டிருக்கலாமே, நிறைய டவுட்ஸ் வரும். இந்த டவுட் எல்லாம் வேற நம்ம நாளைக்கு கிளியர் பண்ணணும். அதனால டைமிங் வந்து ரொம்ப ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே 7:25க்கு உள்ள லாகின் பண்ணிடுற மாதிரி பாத்துக்கங்க. சோ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் சார் கொடுத்த தகவல்கள் நிறைய ஒரு புது விஷயமாவும் இருந்திருக்கும், நிறைய சிந்திக்க வச்சிருக்கோம். சோ எல்லாமே அதை யோசிச்சு டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி குட் நன்றி. நைட். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.